அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த ரயில்வே எக்ஸாம் இப்போதைக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ 2019 கால்ஃபர் பண்ண எக்ஸாமு ஸோ லாக்டவுனால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்போ ஒரு வழியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் அப்ளை பண்ணதுனால தனித்தனி ஃபேஸாக எல்லாருக்கும் எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. அது ஒரு மூணு ஜோன் எழுதிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபேஸ் 2 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு 5 ஜோன் எழுதுவாங்க. நம்ம சென்னை ஜோன் மேபி 3ஆவது ஃபேஸில் வந்தாலும் வரலாம். அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் 8 ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் அறிவிப்புலாம் பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போது நம்ம சென்னை ஜோனுக்கு மேபி செப்டம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற 2 ஜோன்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஜோனு கவர் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்க ஜோனுக்குலாம் நம்ம 3rd ஃபேஸில் வந்துடுவோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் 2019 அப்ளை பண்ணிட்டேன், இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காமே வெப்சைட்டில் ஃபர்காட் கொடுத்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதிலே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் பயப்பட தேவையில்ல. தாராளமாக அங்கே RRB சென்னை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி வேறு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நார்மலைசேஷன் சொல்லிட்டு ஒன்று இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க புதுசாக ஒரு ஃபார்ம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்போது எல்லோரும் இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக லாஸ்ட் மினிட்ஸில் இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி ஸோ மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸுக்கு தான் வெயிட்டேஜ். அது எல்லாத்தையும் இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா? அது மாதிரி டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆஃப்லைன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஆன்லைனுங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா டைம் ஓடிட்டு இருக்கும், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பாக செஞ்ச சம்முக்கு நமக்கு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிரும். சரியா? அதனால் கவனமாக பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிறைய மோக் டெஸ்ட் போட்டு அட்டன் பண்ணி அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரி இப்போ நார்மலைசேஷன் சொல்லிட்டு புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதாவது எப்படின்னா ஷார்ட்டாக எல்லோரும் புரியுற மாதிரி சொல்கிறாங்க. புதுசாக போட்ட அந்த நார்மலைசேஷன் மெத்தடு பர்சன்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். சரியா? ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி லைட்டாக சொல்கிறேன், அதை பார்த்துட்டு பர்சன்டேல் சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு ஐடியா. ஸோ அப்படி அது தெரிஞ்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சரியா? அதாவது என்ன பர்சன்டேஜ் சொல்லி புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கலாம் முக்கியமே கிடையாது. இப்போ 100க்கு எக்ஸாம் வைக்கிறீங்களா, ஸோ 100க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களா முக்கியமே கிடையாது. சரியா? 100க்கு 90 மார்க்னாலும் எடுங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எவ்வளோ பேரோட அதிக மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் முக்கியம். புரியுதா? 100க்கு 90 மார்க் எடுங்க, இல்லை 85 மார்க், 70 மார்க், எவ்வளோ மார்க்னாலும் எடுங்க, அது முக்கியம் கிடையாது. ஏன்னா அதை வச்சு அவங்க மெரிட் லிஸ்ட் போட மாட்டாங்க. இதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரியா? நான் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், 85 மார்க் வருது, நெகட்டிவ்லாம் கழிச்சு எனக்கு 85 மார்க் வருது, அது முக்கியம் கிடையாது. சரியா? நம்ம ஷிஃப்ட்டில் எத்தனை பேரை விட நம்ம அதிக மார்க் எடுத்திருக்கோமோ அதுதான் முக்கியம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷிஃப்ட்டில் இப்போ எனக்கு செப்டம்பர் 8 எக்ஸாம்னு வச்சுக்கலாம். சரியா? அதில் மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிஃப்ட்டு நடக்கும். காலையில், மத்தியானம், ஈவினிங் சொல்லிட்டு ஒரு 3 ஷிஃப்ட் நடக்கும். அதில் ஷிஃப்ட் 1ல் ஒருத்தங்க எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஷிஃப்ட் 1ல் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். சரி, இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. சரியா? அப்போ அதில் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 10 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? செப்டம்பர் 8 ஷிஃப்ட் 1ல் ஒரு 10 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதில் மொத்தம் 10 பேர் எழுதுறாங்கன்னா நம்மளோட 10 ரேங்க் ஒருத்தர் ஒரு மார்க் எடுப்பாங்க. சரியா? அதில் ஹையஸ்ட் மார்க் ஒருத்தர் எவ்வளோ எடுத்திருக்கான் அப்படின்னா 90 எடுத்திருக்கான்னு வச்சுக்கலாம். சரி, இதுக்கு இவனுக்கு கீழே இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 85 மார்க் எடுத்தவங்க 2வது. சரி, லோயஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னா 60ன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மார்க் எடுக்கிறாங்க. சரியா? அதில் மொத்தம் 10 பேர் எழுதுறாங்களா, அதில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னா 90 மார்க்கா. அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறான் அவன் ஒன்று, அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க, அப்போது 9 பேர் இருப்பாங்க. அப்போ அவன் ப்ளஸ் அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க பை மொத்தமாக எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளோ பேர் இன்ட்டு 100. சரியா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு வரும், 100% வரும். அப்போது ஒரு ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக ஒரே ஒருத்தன் எல்லாரோட அதிக மார்க் எடுத்தவன் இருப்பான். அவனோட பர்சன்டேஜ் எவ்வளவு, 100. ஆனால் அவன் எடுத்த மார்க் எவ்வளவு, 90. இப்போ புரியுதா? இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 100 பர்சன்டேஜ் எடுத்தவங்க கண்டிப்பாக ஒருத்தர் உண்டு. சரியா? அப்போ இதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் 90 மார்க் எடுக்கிறீங்களோ, 85 மார்க் எடுக்கிறீங்களோ, இல்லை அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. எவ்வளோ பேரோட அதிகமாக எடுத்துருக்கோம் தான் முக்கியம். அந்த எழுதின அந்த ஷிஃப்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து எழுதின அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ பேரோட நம்ம அதிக மார்க் எடுத்திருக்கோமோ அதுதான் முக்கியம். சரியா? அதை யூஸ் பண்ணி தான் பர்சன்டேஜில் புதுசாக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? அதனால் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இப்போ 85 மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இவனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ பாருங்கள், இவன் 85 மார்க் எடுத்திருக்கானா அவன் ப்ளஸ் அப்போ அவனுக்கு கீழே இவன் வந்து 2, இவன் வந்து ஃபஸ்ட்டா, இவன் வந்து 2வது. அப்போ அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க, 8 பேர் இருப்பாங்களா. அப்போ 8 பை மொத்தமாக எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, 10 பேர் எழுதுனாங்க இன்ட்டு 100. இப்போ இவனோட பர்சன்டேஜ் பாருங்கள், 8 1 9 9 பை 10 0 0 கேன்சலா, அப்போ 90.
ஸோ அப்போ இவனோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 90. சரியா? அப்போ இவனுக்கு பாருங்கள் 100 வரும், இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 வரும். இந்த மாதிரி போக குறைஞ்சிட்டே இருக்கும். கடைசி எடுத்தவனை பாருங்கள் 60, அவன் ஒருத்தன், அவனுக்கு கீழே யாராவது இருக்காங்களா? அவன் தான் கடைசி மார்க், அவனுக்கு கீழே யாருமே இல்லை. பை மொத்தமாக எழுதினவங்க 10 பேர் இன்டு 100. அப்போ அவனோட பர்சன்டேஜ் எவ்வளவு? வெறும் 10 தான் வருது. சரியா? அப்போ இந்த பர்சன்டேஜில் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் விடுவாங்களா, அந்த மெரிட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி தான் அதை வச்சு தான் அவங்களை எடுப்பாங்களாமா. சரியா? அப்போது மேக்ஸிமம் எல்லாரையும் விட நம்ம எவ்வளோ தூரம் அதிகமாக மார்க் எடுக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட செலெக்ஷனே இருக்குது. இந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க. ஏன்னா இதுதான் உண்மை. சரியா? ஏன்னா இப்போது புதுசாக அந்த அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்போ ஒன்றும் புரியாது. சரி, நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு சொல்லி இதான் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செலெக்ஷன் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போது முக்கியம் என்ன? மார்க் முக்கியம் கிடையாது, எவ்வளோ பேரோட அதிகமாக எடுக்கிறோமோ அதான் முக்கியம். இப்போ இவன் எல்லாரோட அதிகமாக எடுத்திருக்கான், அவனோட பர்சன்டேஜ் 100ன்னு வருது. இவன் வந்து ஒரே ஒருத்தனை விட தான் கம்மியாக இருக்கான், மிச்சம் எல்லாரோட அதிகமாக இருக்கானா, அதனால் அவனோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருது? 90 வருது. இந்த மாதிரி பேசுகிறான், எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதை பொறுத்து வரும். சரியா? இதான் கான்செப்ட்டு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங். ரீசனிங்கில் ஒரு டாபிக் ஆல்ஃபா நியூமெரிக். இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்னில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இந்த டாபிக் பேஸ் பண்ணி. சரியா? ஏற்கனவே NTPC CPT 1 CPT 2லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் எந்த மாதிரியான ஆல்ஃபா நியூமெரிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதெல்லாம் நம்ம ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்லலாம். சரியா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. டக்குன்னு அந்த ஆன் த ஸ்பாட்டில் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதான். சரியா? அப்போ ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கு. சரியா? அதில் லேட்டஸ்ட் பேட்டர்னில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? சரி, நம்ம எல்லோரும் நினைப்பாங்க ரீசனிங் தானே ஈஸியாக தட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட முடியாது. சரியா? நீங்களே பார்த்துருப்பீங்க. சரியா? 100 கொஷின் தான் 100 கொஷின் இருக்கும். அதை நம்ம 90 நிமிஷத்தில் எழுத போகிறோம். அப்போ ஒரு கொஷினுக்கு நீங்கள் 1 நிமிஷம் எடுத்திங்கன்னா 10 கொஷினை பார்க்கவே மாட்டீங்க. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீசனிங் மேக்ஸையும் நீங்கள் போட்டே ஆகணும். சரியா? ஏன்னா அதான் வெயிட்டேஜ். 50 to 55 கொஷின் மேக்ஸ் ரீசனிங்லேருந்து மட்டுமே வரும். அப்போ நீங்கள் மேக்ஸ் படித்தாலே 100க்கு 50க்கு மேலே எடுத்துடலாம். சரியா? அப்போது ஜிகே அங்கங்கே நம்ம படித்ததை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக 70 மார்க் மேலே எடுக்கலாம். சரியா? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 80+ எய்ம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? அது மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரில அப்படின்னா தயவுசெய்து இந்த கொஸ்டினை விட்டுருங்க. சரியா? நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் 5 கொஸ்டின் கரெக்டாயிரும். 5 கொஸ்டின் தப்பானாலுமே நெகட்டிவில் போனாலும் நம்ம 3 மார்க் லாபம் தானே நினைப்பீங்க. தயவுசெய்து அப்படி மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் 10 கொஸ்டின் தப்பாக போடக்கூடிய நேரத்தில் உருப்படியாக சால்வ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் போட்டால் எவ்வளோ லாபம் அதை பாருங்கள். சரியா? தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. சரியா? 10 கொஸ்டின் நீங்கள் உட்காந்து சும்மா அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக 4 கொஸ்டின் உருப்படி அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அப்போது நெகட்டிவில் அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா நியூமெரிக் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி இதுவரை கேட்டிருக்காங்க. சரியா? லேட்டஸ்ட் பேட்டர்னில் எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி கொஷின் அது அவங்களே கேட்பாங்க. அதில் நீங்கள் தமிழ் அப்ளை பண்ணும்போது தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் தமிழ் இருக்கும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் தமிழ் கொடுக்காம இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜுமே கொடுக்க முடியாது. சரியா? அதனால் நீங்கள் கொடுக்குறப்போவே தமிழ் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, இங்கே 2 லாங்குவேஜ் எதாவது எழுதிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வரும், இல்லைனா உங்களுக்கு வராது. சரியா? இங்கிலீஷை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், அக்காம்ப்ளிஷ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை புதிய வார்த்தைகளை உருவாக்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவரை இந்த லைனை ஃபுல்லாக படித்து பார்க்காம பாதி மட்டும் படிச்சுட்டு எத்தனை வார்த்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சிருவாங்க. சரியா? அதனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஷினை ஒரு டைம் தெளிவாக படிச்சிருங்க. ஒரு டைம் படிக்கிறப்போவே உங்களுக்கு ஃபுல்லாக மைண்டில் ஏறுற மாதிரி அந்தளவுக்கு கவனமாக படிங்க. சரியா? ஏன்னா அது ஆன்லைன் டெஸ்ட்டு. இங்கே 2-3 டைம்லாம் படிக்கலாம் டைம் கிடையாது. லாகின் பண்ணுறது மாதிரி தான் தெரியும். 1.5 மணி நேரம் விறுவிறுன்னு முடிஞ்சு போயிடும். சரியா? அதனால் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். சரி, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டில் இருக்க எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணி சரி எத்தனை இந்த பின்னொரு வார்த்தை எதை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, பாருங்கள். அக்காம்ப்ளிஷ்லேருந்து போலீஸுங்க வார்த்தையை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். பி இதில் இருக்குது, இதுலேயும் பி இருக்குது. சரி, ஓ இருக்குது, எல் இருக்குது, ஐ இருக்குது, சி இருக்குது. அப்போது போலீஸுங்கிற இருக்கக்கூடிய அந்த வேர்டில்
எல்லா வார்த்தையுமே இதில் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்மளால் போலீஸுங்க வார்த்தையை தாராளமாக உருவாக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இங்கே கொஸ்டினை சரியாக படிக்காமல் டக்குன்னு இந்த ஆன்சர் போட்டுறாதீங்க. சரியா, கவனமாக பாருங்கள். உருவாக்க முடியாது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது உருவாக்க முடியுமா? அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்து கம், சி இருக்குது, ஓ இருக்குது, எம் இருக்குது, இ இருக்குது. அப்போ இதில் கூட 4மே அதில் இருக்குது. தாராளமாக அப்போ கம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கலாம். அடுத்து கம்பைல். கம்பைல் அது மாதிரி தான், அந்த வார்த்தையில் அப்படியே இருக்குது கம்பைல். சரி, சிஓஎம்பி, அப்புறம் ஐ, எல் இருக்குது, இ இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. அப்போ டெஃபினட்டாக ஆன்சர் என்ன தான் இருக்கும்? இதாக தான் இருக்கும். சி இருக்குது, ஓ இருக்குது, எம்மு இருக்குது, ஏவும் இருக்குது. ஆனால் நல்லா பாருங்கள், டபுள் எம்முங்க போட்டிருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது என்ன? ஒரு எம்மு தான் இருக்குது. அப்போ என்னால் இந்த வார்த்தையை தான் உருவாக்க முடியாது. இதுதான் என்னோட ஆன்சர். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எம் ஒரு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். சி 2 டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சி 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா நானே ஒரு வார்த்தை எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா எல் அதில் இருக்குது, ஸோ ஐ அதில் இருக்குது, ஓ அதில் இருக்குது, சி 2 இருக்கா? 2 சி வந்துருக்கு. அதனால் 2 சி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி இருந்தால் தாராளமாக உருவாக்கிக்கலாம். ஆனால் எம்மு பாருங்கள், 2 எம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறதே ஒரு எம்மு தான் இருக்கா? அப்போ இந்த வார்த்தை தான் என்னால் உருவாக்க முடியாது. இதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? இப்போ இது மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கிறது பாருங்கள். இது மாதிரி ஒரு சில டைம் அவன் கொடுத்துருக்க வார்த்தைக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கும், சில டைம் அவன் கொடுத்துருக்க வார்த்தைக்கு மீனிங் இருக்கவே இருக்காது. சரியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்துருவாங்க, மினிமம் ஒரு 12லேருந்து 15 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. சென்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி பின்வரும் எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி போன கொஸ்டினில் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அப்போது இந்த இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த வார்த்தையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, பிரசிடென்ட் உருவாக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். பி இருக்குது, ஆர் இருக்குது, இ இருக்குது, எஸ்ஸும் இருக்குது, ஐ இருக்குது, டி இருக்குது, இ, என், டி. நல்லா பாருங்கள், இல்லை என் இருக்குது ஆனால் டி மட்டும் இல்லை. அவ்வளோதான். அப்போது இந்த வார்த்தையை என்னால் உருவாக்க முடியாது. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது பிரசிடெண்ட்டை என்னால் உருவாக்க முடியாது. காரணம் என்ன? இதில் டி வந்திருக்கு, இதில் டி இல்லை. கரெக்டாக? அது மாதிரி ஜட்ஜ், இதை பாருங்கள், ஜே இருக்குது, யூ இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்கா? ஜி இல்லை. அப்போ இதுவும் முடியாது. சரி, அப்போ பிரசிடெண்ட் முடியாதுன்ட்டாங்க, ஜட்ஜும் முடியாது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஒரு டைம் பண்ணுறப்பவே நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் ஸ்கோரிங் பேப்பர். சரி, இதெல்லாம் ஸ்கோரிங் சைடு நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா பெரிய ஃபார்முலா எழுதி அதை சால்வ் பண்ணி அதை பெருக்கி அதை சுருக்கி அதை கேன்சல் பண்ணி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேணாம். சும்மா இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது தான். சரியா, இது மாதிரி இதில் தான் நீங்கள் மார்க் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? அடுத்து ப்ரைம் இருக்கான்னு பாருங்கள். பி இருக்குது, ஆர் இருக்குது, ஐ இருக்குது, எம் இருக்கா? எம் இல்லை. அப்போ இதுவும் முடியாது. அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதையும் செக் பண்ணுவாங்க. 3 இது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இது இருக்குமா? போட்டு அடுத்த கொஷின் போயிடணும். சரியா, இதெல்லாமே நீங்கள் மினிமம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 30 செகண்ட் போதும், இல்லை அதிகபட்சமாக 40 செகண்ட் போதும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் விறுவிறுன்னு சால்வ் பண்ணி இதில் டயத்தை மிச்சம் பண்ணிக்கணும். இதை டயத்தை மிச்சம் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய டாப்பிக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் என்ன தான் கொடுத்தாலுமே அதை பெருக்கிறதுக்கு மினிமம் 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். சரி, அந்த மாதிரி டாப்பிக்கு இதில் சேவ் பண்ணுற டயத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த மாடல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்துக. சரி, இதில் 2 டைப் இருக்குது. சரியா, இங்கிலீஷ் டிக்ஷனரி படி இங்கே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனிங்ஃபுல் ஆர்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த வார்த்தையை ஒரு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வார்த்தைப்படி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அர்த்தமுள்ள வார்த்தையாக மாற்றுக அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கில அகர வரிசை எப்படி சொல்லியிருக்காங்களா? அப்போ எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வரும், எந்த வார்த்தை 2வது வரும், எது 3வது வரும்? ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐடபிள்எல் தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வேஸ்ட்டாக அதெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ 4வது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இல்லை 4வதுல என்ன இருக்குது அப்படின்னா ஐ இருக்குது. சரியா, இங்கே யூ இருக்குது, இங்கே இ இருக்குது, யூஐ. சரியா, அப்போது மொதல் 3 இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கனால அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் மட்டும் எதெல்லாம் வரும்னு சொல்லி பாருங்கள். ஐ, யூ, இ, யூ, ஐன்னு இருக்கா? அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இ தான் வரும் ஃபஸ்ட்டு. அப்போ 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனுமே 3 தான் இருக்குது. சரி, அப்போது அடுத்த அப்போ இந்த இதை விட்டுருங்க. அடுத்து மிச்சம் இருக்க செக் பண்ணுங்கள். அப்போ ஈக்கு அப்புறம் வேறு என்ன வரும்?
ஐ இருக்குது, யூஎஸ்ன்னு இருக்குது. சரி, யூ இருக்குது. அப்போது இதில் எது வரும் அப்படின்னா ஐ தான் வருமா? அப்போ இந்த ரெண்டில் எது வரும்? அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்கள் சி. ஸோ அதுக்கு அடுத்து என்ன டீன்னு இருக்கா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வருமா? இப்போ 3 1 5. சரி, 3 1 5 ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஏஆர் இருக்கலாம், இல்லை டிஆர் இருக்கலாம். இது ரெண்டு எதுன்னு தெரியாது. சரியா? அப்போது 1 5 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்கள் இந்த 2. அப்போ இது ரெண்டில் பார்த்தோம்னா இங்கே யூன் இருக்குது, இங்கே யூன் இருக்கா? அப்போ அடுத்த லெட்ரு எஸ் எம். அப்போ எம் தான் ஃபஸ்ட்டு வருமா? அப்போது 315 42. அவ்வளோதான். ஓகேவா? அப்போது ரீசனிங் தானே அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த மாதிரி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். சரியா? ஒரு சம்மை நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கும் 101 டைம் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதா? நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10-15 மோக் டெஸ்ட்டாக போட்டுட்டு தான் போகணும். சரியா? அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். இதெல்லாம் ஈஸி தான். இது ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட கொடுத்தா இது அகராவசிப்படி எழுதுன்னு சொல்லி சொன்னால் அழகாக எழுதிடும். அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் முக்கியம். புரியுதா? அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. எல்லா கொஸ்டினும் 100 கொஸ்டினும் எல்லாரும் சால்வ் பண்ண முடியும். ஆனால் என்ன, ஒரு 3 மணி நேரம் ஆகும். அவனுக்கு அந்த 90 நிமிஷத்தில் முடிக்கணும். சரியா? அப்போது எந்த அளவுக்கு இதெல்லாம் வேகமாக ஈஸியான டாபிக் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கரெக்டாகவும் பண்ணணும். அதான் முக்கியம். சரி, ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி 315 இருக்குது. 315 நோட்டில் எழுதிட்டு 351 போய் குறிக்கிறவங்களாம் இருக்காங்க. அது காரணம் என்னென்னா அவங்களாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும். சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இது அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமா? எல்லாமே எப்படி இருக்குது? எஸ்சிஓன்னு தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? 4வது பார்க்க வேண்டியதான். சரியா? ஏன்னா மொதல் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது மட்டும் நம்ம பார்க்கணும். சரி, 4வது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதில் ஓ இருக்குது, இதில் 6 ஓ. சரி, இதெல்லாம் நீங்கள் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓ, இதை 4வது லெட்டர் மட்டும் எழுதியாச்சு. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஓன்னு வர்றது தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அந்த மாதிரி எத்தனாவது இருக்குது அப்படின்னா ஓபின்னு இருக்குது, ஓடின்னு இருக்குது, ஓஎஃப்ன்னு இருக்கா? அப்போது எஃப் வர்றது தான் என்னென்னா ஃபஸ்ட்டு வரும். இப்போ 3. ரைட்டா? முடிஞ்சு போச்சா? அப்போது அதுக்கப்புறம் எஃப்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா சரி, பி இருக்குது, ஓ இருக்குது, ஆர் இருக்குது. சரியா? ஓ ஆர். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஓஆர். சரி, ஃபஸ்ட்டு ஓ ஆறு எஃப். சரி, அப்போ நமக்கு எஃப் தான் ஃபஸ்ட்டு வருமா? அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷனில் வேறு வழியில் எல்லாமே 3ல் தான் ஆரம்பிக்குது. சரி, அப்போ அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஆர்ஓ ஓன்னு இருக்குது. சரி, அப்போது அடுத்து ஆரா ஓவான்னு செக் பண்ணிங்கன்னா ஸோ ஓ தான் வரும். ஸோ ஓவில் எத்தனை இருக்குது? 2 ஓ இருக்குது. அப்போ இதுவான்னு பார்த்தீங்கன்னா 15 315 வந்துருச்சா? அப்புறம் இதெல்லாம் நம்ம கேன்சல். அடுத்து இது 2ஆக பாருங்கள். ஆர் இருக்குது. அதுக்கப்புறம் ஈயா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது அதான் ஆன்சர். ரைட்டா? அப்போது ஒன்றுன்னா அதில் வரக்கூடிய ஒரு இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அப்போ 3 வார்த்தை ஓட ஆரம்பிக்குதா? அப்போ அந்த 3ஐ மட்டும் பாருங்கள். இந்த 3ல் எது ஃபஸ்ட்டு வரும்? மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 வார்த்தை அரேஞ்ச் பண்ணிட்டாலே அடுத்த 2 வார்த்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஏன்னா 315 ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல 4 2 இருக்குது அப்படின்னா இங்கே 315 அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அதை போட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேவையில்லாமல் அதை உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ரெண்டு இடத்துல 315 வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து மற்றதையும் செக் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்ததில் என்ன, ஆங்கில அகரவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அர்த்தமுள்ள வரிசையாக மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? அது என்ன கான்செப்ட்னு சொல்லி நீங்கள் ஒரு அந்த 5 பாயிண்ட்டை படித்து பார்க்குறப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. சரியா? பாருங்கள், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாருங்கள். குயவன் ஒரு சக்கரத்தில் களிமண்ணை மையப்படுத்துதல், ஒரு வடிவத்தை உருவாக்குதல், களிமண் போர்டில் உலர வைக்கிறது, களிமண் தயாரித்தல், ஒரு சக்கரம் கொண்டு ஒரு கூம்பு ஒரு துண்டு வெட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாங்களா? படித்து பார்க்கும்போது தெரியுது களிமண்ணை யூஸ் பண்ணி என்னத்தையோ ஒன்று பண்ண போகிறான். நம்ம அதோட கடைசி ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? உலர வைக்கிறதா இருக்குமா? ஏதோ ஒரு சிலை செய்கிறோம். இப்போது விநாயகர் சதுர்த்தியில் வரப்போகுது செப்டம்பரில். ஸோ அப்போ அதில் ஒரு அதை களிமண் யூஸ் பண்ணி சிலை செய்வோமா? அந்த மாதிரி செய்கிறத நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம்? காயிட்டுன்னு சொல்லி உலர விட்டுருவோம். அப்போ அந்த உலர வைக்கிறதா கடைசியில் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது கடைசி பாயிண்ட் எனக்கு என்னவாக இருக்கணும்? 3ன்னு இருக்கணும். கடைசி பாயிண்ட் 3 எது இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். இந்த மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே இதுக்கெலாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தடவை படித்து பார்க்க போய் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன கதை அப்படின்னு. ஸோ அந்த கதையில் கடைசியில் இல்லை முதல்ல வரக்கூடியது என்னது, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கடைசியில் வர்றது என்னது அப்படிங்கிறத லைட்டாக அனலைஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை பாருங்கள். இல்லை அதுக்கப்புறம் நம்பிக்கையெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல களிமண்ணை தயாரிக்கிறாங்களா, அதை கொண்டு போயிட்டு
அந்த சக்கரத்தில் வைக்கிறாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூம்பு ஒரு துண்டை கொண்டு வெட்டுறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அந்த இதை உலர வைக்கிறாங்க. கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரியா, இந்த மாதிரி தான் பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக ஷார்ட்டாக பண்ணி முடிச்சிருங்க. சரி, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். ஆல்ஃபாபெட்டிக் சீரிஸ். சரியா, இது அது மாதிரி அகரவரிசைப்படுத்தலாமா? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா S4ல் தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எதை பார்க்கணும்? 3ஆவதை பார்க்கணும். ஓகேவா? அப்போ 3ஆவதெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா N, M, M, L, L. சரியா, அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா N, M, M, L, L. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா L தான் ஃபஸ்ட்டு வரும். அதில் எனக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது அடுத்த லெட்டரை பார்க்கணும். UV. அப்போது 4, 5ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போது 4, 5ல் எது ஆரம்பிக்குது அதான் ஆன்சர். சரி, மீதி எல்லாமே அந்த மாதிரி இல்லை. 4, 5ல் இது ஆரம்பிக்குது, இது ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? சரியா, வேணால் செக் பண்ணுறதா இருந்தால் அடுத்து என்ன வரும்? அப்போ 4, 5 முடிஞ்சு போச்சா? அடுத்தது என்ன இருக்குது? WM இருக்குது. WMனா இது 2. அப்போ அடுத்தது என்ன? இங்கே EBன்னு இருக்கு. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும், இதுதான் செகண்ட் வரும். அப்போ 3, 2 முடிஞ்சு போச்சா? அப்புறம் ஃபைனலாக அது ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து அதே மாதிரி அடுத்த கொஸ்டின். சரியா, சில டைமு ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கும், சில டைமு குட்டி குட்டி வார்த்தையாக ஒரு 4, 5 லெட்டர்லேயும் முடிஞ்சு போயிடும். சரி, அது நம்ம போகிற அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து இருக்குது. சரியா, சரி, ஓகே. பாருங்கள், இதில் எல்லாமே எப்படி இருக்குன்னா முதல்ல Dயில் ஆரம்பிக்குது, 2வது லெட்டரே வேறு மாதிரி இருக்கா? அப்போ நம்ம எல்லாத்தையும் 2வது லெட்டர் செக் பண்ணிடலாமா? 6, IEW. இப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? I தான் ஃபஸ்ட்டு வருமா? அப்போ I தான் ஃபஸ்ட்டு வரும்னா நம்ம 3வது 4வது செக் பண்ணணும். CC, TT, இது எல்லாமே சேமாக இருக்குது. சரி, முதல் 4 இது சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் 5வது லெட்டர் தான் ஏன்னு இருக்குது, அங்கே ஐன்னு இருக்கா? அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், இதான் செகண்ட் வரும். அப்போ 43ன்னு ஆரம்பிக்கிறதா என்னோடய ஆன்சர். அப்போ அந்த மாதிரி எனக்கு 2 இது இருக்குது. அப்போ இப்போதைக்கு என்னால் ஆன்சரை நெக்லெக்ட் பண்ணதுக்கு 2 இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். சரி, அப்போ 4ல் 2 ஆப்ஷன் நமக்கு இப்போயே தெரிஞ்சிச்சா வராதுன்னு? மிச்சம் இருக்க 2ல் எது ஒன்று செக் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு 3, 4 முடிஞ்சு போச்சா? அப்போது I முடிஞ்சு போச்சு. ஐக்கு அப்புறம் என்ன வரும்? 6 வருமா? 6ல் இது 2 செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வரும். சரி, ட்ராமா ஏ வந்துருச்சு, அங்கே I வந்திருக்கு. சரி, அப்போ ஆன்சர் என்ன? அப்போ மிச்சம் இருக்க ஒன்று லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. அப்போ 43, 125. சரி, அப்போ இதுதான் என்னோடய ஆன்சர். ரைட்டா? அப்போது இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். சரி, அரௌண்ட் 20 செகண்ட், 25 செகண்டு, 30 செகண்டுக்குள்ளே அதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்போ 1 நிமிஷத்துலேயே 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு. சரி, இது கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டினில் உள்ளதெல்லாம். சரியா, இது ஏதோ ஷிஃப்ட்டில் 2018 கேட்ட கொஷின். சரி, இந்த மாதிரியே கொடுத்துட்டு கடைசி வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கடைசியில் என்ன வார்த்தை வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, பார்க்கலாமா? எல்லாமே எப்படி இருக்குது? MAP 3 வார்த்தை சேமாக இருக்குது. சரி, அப்போ 4வது வார்த்தை தான் செக் பண்ண முடியுமா? ELUE. சரி, பார்த்தாலே தெரியுதா? தான் ஃபஸ்ட்டு வரும், E தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வரும், இது தேர்டு வரும், இது 4th வருமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கடைசியாக வரக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்குறாங்களா? அப்போ U வரதான் கடைசியாக வருமா? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். இங்கே 1வது இது, 2வது இது, 3வதுலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. என்ன கேட்குறாங்க? கடைசியாக வரக்கூடிய இதுன்னு தான் கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியுதா? இது ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட் வரும், அது நமக்கு தேவையே இல்லை. இது தேர்டு வரப்போகுது, இது லாஸ்ட்டு வரப்போகுது. அப்போ அவங்க கேட்டது என்ன? லாஸ்ட்டு வரதான் கேட்குறாங்களா? அப்போ அப்படியே அனுப்பிதான் லாஸ்ட் வரப்போகுது. அப்போ U வர்றது என்ன? இதுதான் U வருது, அதான் லாஸ்ட்டாக தான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 10 செகண்டில் முடிச்சிடலாம். சரியா, அப்போது ஓரளவு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணுறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். அதை கொஞ்சம் ட்ரிக்காக பண்ணணும், அவ்வளோதான். சரியா, ட்ரிக்காக பண்ணிங்கன்னா U தான் கடைசி வரும். அப்போ இதான் U வருதா, அதான் கடைசி ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 10 செகண்டில் இதை முடிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா, ரைட். அடுத்து நல்லா பாருங்கள், இது ஆங்கில அகரவரிசைப்படி எழுதுங்கன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்லியிருக்காங்க? அர்த்தமுள்ள வார்த்தைகளாக மாற்றுக, வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. சரியா, அப்போ ஆல்ஃபபெட் சீரீஸ் எழுத சொன்னாங்கன்னா A தான் ஃபஸ்ட்டு வரும், B 2வது வரும். அந்த மாதிரி அவங்க எழுத சொல்லவே இல்லை. மீனிங்ஃபுல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயா இங்கே டிக்ஷனரி பற்றி பேசுகிறாங்களா? இல்லை. சரியா, நிறைய பேர் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? AB, அதுக்கப்புறம் D வரும், அதுக்கப்புறம் MOS அந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இங்கே என்ன கேட்குறாங்க? மீனிங்ஃபுல் ஆர்டர், அதாவது போர்ட் மார்க்ஸ் சொல்ல கேட்டிருக்காங்க. போர்ட் மார்க்ஸ் படி நம்ம எழுதலாமா? அப்போ முதல்ல எது வரும்? ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு வரும். சரியா, அப்போ ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா 3 முதல்ல இருக்க ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரியா, அப்போ ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர்ஸ். சரியா, போர்ட் மார்க்ஸ் சொல்கிறாங்களா? அந்த ஓனா என்னென்னா ஆர்டரை குறிக்கும். சரி, அப்போ B அப்படின்னா ப்ராக்கெட்டு, O அப்படின்னா ஆர்டர்ஸு, Dனா என்ன? டிவிஷனு,
எம்னா மல்டிப்ளிகேஷனு, ஏன்னா அடிஷனு, எஸ்னா சப்ராக்ஷன். ரைட்டா? அப்போது அதுபடி எழுதுனீங்கன்னா இந்த ஆர்டர் கரெக்டாக வருதா? 3 ப்ராக்கெட்டு, அடுத்து 6னா ஆர்டரு, 5 அப்படின்னா டிவிஷன், 2 அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், 1னா அடிஷன், 4னா சப்ராக்ஷன். கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்போ இதான் ஆன்சர். அப்போது நீங்கள் தெளிவாக இதை படிச்சுக்கணும். அர்த்தமுள்ள வார்த்தைகளாக சொல்கிறாங்களா இல்லை டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? தப்பு விடுறதுக்காகவே அந்த ஆப்ஷனே வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஏ வச்சுருக்காங்களா? ஒன்றுனா ஏ, சரியா? அந்த மாதிரி அடுத்து பி வரும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆன்சர். ரைட்டா? அடுத்து 10வது கொஸ்டின். சரி, அப்போ பார்த்தா அதே மாடல். சரியா? இந்த வேர்டை கொடுத்துட்டு எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எந்த வார்த்தை கேனாட் பி ஃபார்ம்டு. அப்போ கேன் பி ஃபார்ம்டா கேனாட் பி ஃபார்ம்டா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உருவாக்க இயலும்னு சொல்கிறாங்களா, உருவாக்க இயலாத பற்றி சொல்கிறாங்களா? ஸோ அதுதான் முக்கியம். கொஷினை மட்டும் ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தையை உருவாக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். IMMU அப்படியே இருக்குது. IMMU NIZT அப்படி இம்யூனேஷனுங்கிற வார்த்தையை அப்படி கொடுத்துட்டாங்க. அப்போது தாராளமாக உருவாக்கிடலாம். அப்போ இது வராது. அடுத்து H இருக்குது, Y இருக்குது, ஒரு M இருக்குது, E, ஒரு E இருக்குது, NI இருக்குது, UM இருக்குது. சரி, அப்போ 2 டைம் M யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இருக்க 2 டைம் M இருக்கா? அப்போ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வார்த்தையை ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே 2 டைம் இருந்தால் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 டைம் இருக்குது அப்படின்னா 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை ஐங்கிறது எனக்கு 3 டைம் இருக்குன்னா அந்த 3 டைம் நான் ஐயை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதுவும் கேன் பி ஃபார்ம்டு, இதுவும் கேன் பி ஃபார்ம்டு. சரியா? அவங்க கேனாட் பி கேட்குறாங்க, இதை படித்து பாருங்க. அடுத்து எம்போரிஷ். இ இருக்குது, எம் இருக்குது. சரி, ஒரு இ ஒரு எம்மு. PO பி இருக்குது, ஓ இருக்கா? இல்லை. அப்போது ஓ கேட்டிருக்காங்களா? அப்போ எனக்கு இதாக ஃபார்ம் பண்ண முடியாது. இதான் ஆன்சர். ரைட்டா? இப்போ கேனாட் பி ஃபார்ம்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதை உருவாக்க முடியாதுங்கிறாங்க. அப்போது இந்த வார்த்தையை தான் என்னால் உருவாக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இல்லை ஓங்கிறது இல்லை, அதனால் அந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. புரிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்டு சார், அடுத்து ஆங்கில அகர வரிசை. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணு சொல்லி பார்க்கலாமா? எல்லாமே டபிள்யூ வச்சு. சரி, எல்லாத்துலேயுமே டபிள்யூ இருக்குது. 2வது லெட்டர் என்னென்னா மாறி மாறி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஹச்சு, 2வது உள்ளதும் ஹச்சு, 3வது உள்ளதும் ஹச்சு, அதுக்கப்புறம் 2 இ. சரியா? அப்போ முதல்ல தெரிஞ்சிச்சு இந்த 3 வராது அப்படின்னு. அப்போ கடைசி இருக்க 2 வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண முடியும். அப்போ ஏன்னா இது இ, இது இ, அடுத்தது டி, அடுத்தது டி. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டின்னு வந்துருச்சு, ஆனால் இங்கே என்னன்னு இருக்குது. சரியா? மொதல் 3 இது சேமாக இருக்குது. 4வது லெட்டர் டி இங்கே என்ன? அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? வெட்டிங் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு வருமா? அப்போது 4, 5. 4, 5 ஏதாவது இருக்கா? இது ஆன்சர். சரியா? மற்றதை நீங்கள் செக்கே பண்ண வேணாம். 4, 5 தெரிஞ்சிச்சா? அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். சரியா? இதிலே மாற்றி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்சருக்கும் அதை குறிச்சிடக்கூடாது. சரியா? ஒழுங்காக இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிவிட்டு 4, 5 மட்டும்தான் எனக்கு ஆப்ஷனில் இருக்குது. வேறு எதுவுமே அப்படி ஆப்ஷன் இல்லை. ஒரு வேளை அந்த 3, 5க்கு மேலே 4, 5 இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த வார்த்தை கம்பேர் பண்ணுங்கள். சரியா? தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். தேவைப்படலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். சரியா? புரிஞ்சா? அப்படின்னு அப்போ 4, 5ன்னு வருது. எனக்கு அப்படி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் மற்றதை நான் செக் பண்ணல. ஒரு வேளை 2 ஆப்ஷன் 45 இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை. அடுத்து இந்த 3 கம்பேர் பண்ணணும். சரி, அப்போ அந்த 3 கம்பேர் பண்ணால் இது எது ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள். இதுலேயும் டபிள்யூ வச்சு, இதுலேயும் டபிள்யூ வச்சு, இதுலேயும் டபிள்யூ வச்சா அப்போ அடுத்ததை கம்பேர் பண்ணுங்கள். IE இது எது ஃபஸ்ட்டு வரும்? இ தான் ஃபஸ்ட்டு வரும். சரி, அப்போ ஈக்கு அப்புறம் 6 இ. அப்போது இங்கே வேரோட முடிஞ்சு போச்சு, இங்கே வந்து புதுசாக ஆரம்பிக்குது. அப்போது வேரோட முடிஞ்சு போச்சா? அப்போ இது அதுக்கப்புறம் 3 ஃபைனலாக 1 முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை முடியுது, ஆனால் அகெயின்க VER எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? அப்போ அது ஃபஸ்ட்டு, இது செகண்ட்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டின். சரியா? பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேர்டை கொடுத்துட்டு அதில் இருக்க அந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த வார்த்தையை உருவாக்க இயலும். அப்போ கேன் பி ஃபார்ம்டா கேனாட் பி ஃபார்ம்டாங்கிறது பார்த்துக்கோங்க. கேன் பி. சரியா? உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. உருவாக்க இயலும். அப்போ கேன் பி எது? கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். டென்ஸ் இந்த வார்த்தையை உருவாக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. டி அதில் இருக்குது. சரி, இ அதில் இருக்குது, என் இருக்குது, எஸ் இருக்குது, இ. அப்போ இ வந்து 2 டைம் வந்திருக்கு. ஆனால் அங்கே பாருங்கள், இ ஒரே டைம் தான் இருக்கா? அப்போது இதில் ஒரு இ இருக்குது, ஆனால் அவங்க 2 இ யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை என்னால் உருவாக்க முடியாது. ரைட்டா? ஒரு இ இருந்தால் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். 2 இ கொடுத்துருந்தாங்கன்னா 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 எஸ் கொடுத்துருக்காங்க, தாராளமாக 2 டைம் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட்ஸ். என் இருக்குது, ஓ இருக்கா? ஓ இல்லை. அப்போ இதுவும் உருவாக்க முடியாது. பிளஸ்டு இது பார்க்கலாமா? பிஎல்ஐ இருக்குது, டபிள்எஸ் இருக்குது, இ இருக்குது, டியும் இருக்குது, தாராளமாக உருவாக்கிடலாம்.
ஓகேவா. ப்ரைடு பார்த்தீங்கன்னா அதில் ஆர் இருக்குது, ஆனால் ஆர் அங்கே இல்லை, அப்போ இது உருவாக்க முடியாது. அப்போது ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை உருவாக்கும் போது எப்போல்லாம் என்னால் உருவாக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, அதில் இருக்கிறது ஒரு லெட்டரு ஆனால் 2 டைம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது உருவாக்க முடியாது. அதில் இல்லாத ஒரு லெட்டரை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போயே உருவாக்க முடியாது. மற்றபடி எந்த கண்டிஷனும் கிடையாது. ரைட்டா. இவ்வளோ தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா. அடுத்தது போகலாமா? 13வது கொஷின், டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரி, இதை பாருங்கள். இதெல்லாம் நான் இப்போ பார்க்குற இந்த கொஷின் எல்லாமே யாருக்குனே கேட்டது. சரியா, ஒரு ஷிஃப்ட்டில் வேறு வேறு டைமில் கேட்ட கொஷின் அதுதான் இப்போ பார்க்குறோம். சரியா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், போஸ்டிங் PO இருக்குது, S இருக்குது, T இருக்குது, IN G இருக்கா? G இல்லை, அப்போ cannot be formed, உருவாக்க முடியாது. அடுத்து நரேஷன்ஸ், NA N இருக்குது, A இருக்குது, RR 2 டைம் R இருக்கா? தாராளமாக 2 டைம் R யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து A எனக்கு 2 இருக்குது. அப்புறம் TI. அடுத்து ON இருக்குது, N-ம் 2 டைம் இருக்குது. அப்புறம் S, எல்லா வார்த்தையுமே இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், உருவாக்க முடியும். சரியா, புரிஞ்சா? நான் அதை மட்டும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். சரியா, பெரிய வார்த்தையை கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் இருக்க எல்லா வார்த்தையுமே அதில் இருக்குது. இப்போ பாருங்கள், N இருக்கா? N இருக்குது. A இருக்கா? A-வும் இருக்குது. RR ஒரு R டபுள் R இருக்கனால நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து A, இன்னொரு A இருக்குது, இன்னொரு A-வும் கேன்சல். அப்புறம் T இருக்குது, T. சரி, IO N, இன்னொரு N இருக்குது. சரியா, அப்புறம் S இருக்குது. எல்லா வார்த்தையுமே அதில் இருக்குது, அப்போ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. சரி, இதை பாருங்கள், நேஷ்னல், இதில் L இல்லை, அப்போது யூஸ் பண்ண முடியாது. இதில் NARATE, நல்லா பாருங்கள், NARATE. NA, சென்னைக்கு NA கேன்சலா? RA, T கேன்சல். அதில் E இருக்கான்னு பாருங்கள், E இல்லை. சரியா, அப்போ இது cannot be formed. ஓகேவா. அப்போது இது 2 பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, G இல்லை, L இல்லை, E இல்லை, இது மட்டும்தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. சப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா. அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா, சரி, நீங்கள் இந்த மாதிரி எழுதி டக்கு கேன்சல் பண்ணாலும் சரி, அப்படியே டக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்போ எழுதி பார்த்து கேன்சல் பண்ணி பாருங்கள். போ அப்படியே மைண்ட்லேயே அடிச்சிருங்க. சரி, மைண்ட்லேயே என்ன இருக்குது? A இருக்குது. A 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ 2 டைம் A இருக்கா? R 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ R 2 டைம் இருக்கா? அந்த மாதிரி நீங்கள் மைண்ட்லேயே அடிக்க பார்த்துக்கோங்க. சரியா, ஃபஸ்ட் டைம் எழுதியே படிங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரீசன்ட் பேட்டர்னில் கேட்குறாங்க. சரி, நல்லா பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொஷினை ரீசன்ட்டில் உள்ளதை கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வார்த்தையை ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லி பார்த்தோம். சரியா, ஆங்கில அகரவரிசை இப்படி எழுதுக, இல்லை அர்த்தமுள்ள வார்த்தையை எழுதுக, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த வேர்டை ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க. சரியா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு உண்மையாக மீனிங் தரக்கூடிய ஒரு வார்த்தையை மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஃபைல் அப்படின்னா ஒரு மீனிங் இருக்குது. சரியா, ஒரு 4 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வேர்டு அது. சரியா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதை கொண்டு போய்ட்டு அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இப்படி எழுதியிருப்பாங்க, ஃபைல். சரியா, ஃபைல் இப்படி எழுதினாங்க, நமக்கு மீனிங் தெரியும். அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை அதை மாற்றி எழுதியிருப்பாங்க. சரியா, பேரா ஜம்பிள்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, ஒரு 4-5 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல இதான் வரும், 2வது இதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப காலத்தில் ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த பேரா ஜம்பிள்ங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணி எழுதியிருப்போம். இது பேரா வேர்ட்ஸ். சரியா, அதில் வேர்ட்ஸ் அதில் ஒரு எழுத்தை மாற்றி போட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் மாற்றி அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்கிறாங்க. சரியா, அப்போ அர்த்தமுள்ள வார்த்தைகளாக உருவாக்கப்பட்டு, அதாவது குழப்பி கொடுத்துருப்பாங்க, அது அர்த்தமுள்ள வார்த்தைகளாக உருவாக்கி அதில் முரண்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுங்கிறாங்க. இதுதான் கொஷின். சரியா, அப்போ கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக மீனிங் தர மாதிரி எழுதி அந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை பாருங்கள், ஒன்றுனா மாற்றி போட்டிங்கன்னா இதுலேருந்து என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ப்ளூ. சரியா, அடுத்து இதை பாருங்கள், கலர் சம்மந்தமாக வருதா? அப்போ மிச்சம் எல்லாத்தையுமே கலர் சம்மந்தமாக செக் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், க்ரீன், GREEN. இது பிங்க்.
இந்த மூணையும் நான் கம்பேர் பண்ணி எழுதுகிறப்போ ஒரு கலரை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. இது இப்படி ஒரு கலரே கிடையாது. பர்பிள் அப்படின்னா PUலாம் வரணும். அப்போ இதான் முரண்பட்ட ஒன்று, இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதெல்லாமே எப்போது பார்த்த உடனே அந்த வார்த்தையை நம்ம கன்வெர்ட் பண்ணி, சரியா, அது இந்த மாதிரி கலர் சந்தமாக தான் இருக்குது. இப்போ மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிச்சம் மூணுமே கலர் சந்தமாக இருக்குது. அந்த கலர் சந்தமாக இருக்கிற வார்த்தையை ஜம்பிள் பண்ணி எழுதியிருக்காங்க. சரியா, இது மட்டும் அப்படி ஒரு கலரே இல்லை. சரியா, பர்பிள் அப்படின்னு வந்து ஒரு கலர் இருக்குது. ஆனால் அதுக்கான மாதிரி தெரியல. சரியா, அதனால் அப்போ அதான் முரண்பட்டதாக இருக்குது. அதுதான் என்னோடய ஆன்சர். ரீசன்ட் பேட்டர்னில் இந்த மாதிரி கேட்குறாங்க. சரியா, அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு மோக் டெஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ரொம்ப டைம் இதுக்கு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கூட போடுங்க. சரி, இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். அந்த ஆன் த ஸ்பாட்டில் போட்டிங்க அப்படின்னா சார் இது கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா டக் டக்கு போட்டு முடிச்சிருங்க. சரியா, ரொம்ப டைம் இதுக்கு யோசிக்க மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கூட போட்டுக்கோங்க. சரியா, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி டெஸ்ட்டை முடிச்சிருங்க. சரியா, மொத்தம் 100 கொஷின் இருக்கா, 100 கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அந்த 10 நிமிஷம் இருக்கிற மாதிரிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. மிச்சம் 10 நிமிஷத்தில் நீங்கள் மார்க் பண்ணி வச்ச கொஷினு அந்த மாதிரி டவுட்டாக இருக்க கொஷினை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அதிலே மார்க் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மார்க் பண்ணதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. சரியா, அப்போ 80 நிமிஷத்தில் டெஸ்ட்டே நீங்கள் ஓவரால் 100 கொஸ்டின் பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சு செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, இது ரொம்ப முக்கியம். சரியா, இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது ஒன்று. சரியா, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி வச்சுட்டு வேணால் கூட பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு. சரியா, சரி பாருங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறேன். சரி, இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வீனஸ். சரியா, அடுத்து இதை பாருங்கள் எர்த், இது ஜூபிட்டர், TER எல்லாமே இருக்குது. சரியா, அப்போது வீனஸ் அப்படிங்கிறத தான் மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. சரி, இது எர்த்துங்கிறத மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. இது ஜூபிட்டருங்கிறத மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போது இந்த மூணுமே ஒரு கோள்கள், ஒரு பிளானட்டை வந்து ஒரு பிளானட்டோட பேர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா, ஒரு இது மூணுமே எப்படி இருக்குது, ஒரு பிளானட்டோட பேரை கொடுத்து வச்சுருக்காங்க. இது மட்டும் தான் அந்த ரகத்திலே சேராது. அப்போ ஆன்சர் என்னென்னா B தான். சரியா, மற்ற மூணுமே என்ன அப்படின்னா ஒரு பிளானட், ஒரு கோளோட பேர்கள். சரியா, அதுதான் என்ன ரகம்னே தெரில. அப்போ அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. முரண்பட்ட ஒன்றே தேர்ந்தெடுக்க. அப்போ அதுதான் என்னென்னா வித்தியாசமாக இருக்குது. சரியா, அப்போ ரீசன்ட் பேட்டர்னில் இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக்கலை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறத ஒரு வேர்டை பார்த்தோன்னே அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா போது மற்றது ஈஸியாக வந்துடும். சரியா, மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள். அதில் எந்த இது வருதோ அதுதான் மற்ற மூணுமே இருக்கும். ஈஸியாக இப்போ ஒரு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் போட்டுடலாம். ரைட்டா, நெக்ஸ்ட்டு சரி இது மாதிரி கேட்குறாங்க. சரியா, முன்னாடி இந்த மாதிரி கொஷின்லாம் பேங்க் எக்ஸாம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இதை பார்த்துட்டு அப்படி இங்கே இவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, ரீசனிங்கில் இந்த மாதிரி இது ஜோடிகள். சரியா, பேர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, எவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த மெத்தடை சொல்கிறேன். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணிடுங்க. முக்கியமானது ஒன்று, இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த டேரக்ஷனில் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இந்த டேரக்ஷனில் கண்டுபிடிக்க தேவையில்லை. சரியா, அவங்க ஒன்றுமே சொல்லலைன்னா நீங்கள் ஃபார்வேர்ட்லேயும் கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸ்லேயும் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இடதுபுறம் இருந்து மட்டும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். சரியா, ஃபார்வர்ட் டேரக்ஷனில் மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும், ரிவர்ஸ் டேரக்ஷனில் தேவையில்லை. ஏன்னா கொஸ்டின் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, ஒருவேளை ஒன்றுமே சொல்லலை அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் ரிவர்ஸ் ரெண்டையுமே நீங்கள் செஞ்சே ஆகணும். ரைட்டா, சரி முதல்ல இந்த ஜோடி கண்டுபிடிக்கிறதுனா என்ன? சரி, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். நான் அது இதுக்கான மெத்தட் என்ன, இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். அந்த கான்செப்ட் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி இந்த இதில் கேட்கலாம். சரியா, முதல்ல என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் தப்பு இல்லாமல் அந்த வார்த்தையை பார்த்து கொஞ்சம் பெருசாக அந்த ரஃப் சீட் கொடுப்பாங்கள்ல, அந்த ரஃப் சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ரஃப் சைட்டில் அந்த வார்த்தையை நீட்டாக கொஞ்சம் பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. சார் பாக்கெட் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் அதுக்கு மீனிங் இருக்கும், இல்லை சில டைம் அதுக்கு மீனிங்கே இருக்காது. சரியா, அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ற வார்த்தையில் எத்தனை ஜோடிகள் உள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, சில டைமு இங்கிலீஷில் சொல்கிறாருந்தா ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆர் தேர் அவைலபிள் அந்த மாதிரி கேட்பாங்க. சரியா, எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சரி, பேர் நம்மளை என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல பிங்கிற வார்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க.
பியிலேருந்து அப்படியே அதுக்கு அடுத்து என்னென்ன வார்த்தை அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸில் வருமோ அதை எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தை அதில் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பேர், இல்லை அப்படின்னா பேர் இல்லை. ரைட்டா? இப்போ சொல்லி பார்க்கலாமா? பி இருக்கா? பிக்கு அடுத்து என்ன வரும்? பி கியூவா? அப்போ பி கியூ ஆர் எஸ் TUVWXYZ. ஒருவேளை எனக்கு இங்கனக்குள்ளே இசட்டுன்னு முடிஞ்சால் நான் முதல்ல இந்த ABCD சொல்லணுமான்னு சொல்லி டவுட் வரும். தயவு செஞ்சு அப்படிலாம் வேணாம். இப்போ ஒருவேளை இங்கனக்குள்ளே எனக்கு இசட்டு சொல்லி முடிஞ்சிச்சுன்னா விட்டுட்டு அதை விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. முதல்ல இந்த ABCDலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? இப்போ எனக்கு இந்த இடத்துல XYZோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான். அந்த வேர்டுக்கு வேறு பேர் இல்லை. இப்போ பிங்க வார்த்தைக்கு எனக்கு வேறு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படி முடிச்சிடணும். மறுபடியும் முதல்ல இருந்து ABCD சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ PQRSTUVWXY இல்லை. அப்போ பிக்கு வந்து இந்த இதில் வேறு பேரே இல்லை. அடுத்து ஓக்கு வாங்க. OPQR. சரி, OPQRSTUVW இல்லை, ஓக்கும் இல்லை. அதுக்கப்புறம் CDE. நான் சொல்கிறப்போ எனக்கு இந்த வார்த்தை இருக்கா? அப்போ CAO நான் போட்ட மாதிரி ஒரு கோடை போட்டு கனெக்ட் பண்ணி CE ஒரு பேர் அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அவங்க கேட்குறது எத்தனை பேர் தான் கேட்பாங்க, என்ன பேர் இருக்கலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? எனக்கு சிக்கு பேர் இருக்கா, டிக்கு பேர் இருக்கலாம் கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் இருக்குன்னு கேட்பாங்க. அதனால CE அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது, சிக்கு மட்டும் ஒரு பேர் இருக்குது. சரி, இப்போ சிக்கு பேர் வந்து பக்கத்துலேயே முடிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஃபுல்லாக அந்த வேர்டை ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். சிக்குங்கிறது மட்டும் தான் ஒரு பேர் இருக்கலாம் அவசியம் இல்லை. சியிலேருந்து இந்த இடத்துல டி, சியிலேருந்து இந்த இடத்துல ஒரு F அந்த மாதிரி பேர் கூட இருக்கலாம். அதனால் அந்த வேர்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து போகணும். மாடி பாருங்கள், CDEFGHIJ அவ்வளோதான். அப்போ சிக்கு வேறு இல்லை, அந்த ஒன்று தான் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு ஒரு பேர் தான் இருக்கலாம் அவசியம் இல்லை, 10-15 பேர் கூட இருக்கலாம். அதனால் எனக்கு CD இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேலேருந்து என்ன ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் கேலேருந்து ஆரம்பிக்கணும். புரிஞ்சா? இப்போ CDE ஒரு பேர் இங்கேயே எனக்கு முடிஞ்சிச்சா, அப்போது அடுத்த லெட்டர் போயிடலாமாலாம் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் முதலேருந்து ஃபுல்லாக சொல்லி முடிக்கணும். அப்போ CDEFGHIJ இல்லை. அப்புறம் KLMNO இருக்கா? 2ன்னு போட்டு KO. சரியா? KLMNO PQ. அப்போது கேக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. EFGHIJ TUVWX அவ்வளோதான். அடுத்து PCDEOP அவ்வளோதான், வேறு இல்லை. சரி, அப்போ எனக்கு எத்தனை பேர் இருக்குது? 2 பேர் தான் இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் 2. இப்படி தான் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட எத்தனை ஜோடிகள் இருக்குது, ஹவு மெனி சச் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் எண்ணி பார்க்கணும். சரியா? அப்போது நீங்கள் தான் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆயிரும். சரி, அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள். சரியா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாஸ்ட் கிடச்சிரும். ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அந்த பேரை தயவு செஞ்சு மைண்ட்லேயே வைக்காமல் எழுதிருங்க. அப்படி எழுதுனா தான் கடைசியில் எத்தனை பேர் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும். சரியா? ஏன்னா டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையில் வேணால் சிக்கு 1 இருக்கலாம். அவங்க கேட்குறதுக்கு சிலேருந்து ஈக்கு 1, சிலேருந்து ஈக்கு 1, சிலேருந்து எஃப்க்கு 1, இந்த மாதிரி 2-3 பேர் இருக்குமா? அப்போ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். நீட்டாக அப்படி ஓரமாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அது பக்கத்தில் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? இதே மாதிரி வேற ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியோ கெமிஸ்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில வரிசைப்படி இடமிருந்து வளமாக எழுதினார். அதாவது இந்த வேர்டில் இருக்கக்கூடிய வார்த்தையை அகராதி வரிசைப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எழுதி முடிச்சுட்டு எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாமல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த வார்த்தையை வச்சு எழுதிருங்க. எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ஃபபெட் சீரீஸில் எழுத சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஆங்கில அகர வரிசைப்படி எழுத சொல்கிறாங்க. சரி, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர் வந்து இடம் மாறாமல் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்கிறாங்க. ரைட்டா? பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ முதல்ல அந்த வார்த்தையை நீட்டாக எழுதிக்கோங்க. சரியா? கரெக்டாக தப்பு இல்லாமல் எந்த லெட்டரையும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. ரேடியோ கெமிஸ்ட். சரியா? அதில் இருக்கக்கூடிய லெட்டர் எல்லாத்தையும் எழுதிடலாமா? அதுலேருந்து ஒரு கோடாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் எந்த லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஏ தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏ. பி இருக்கா? பி இல்லை. அடுத்து சி இருக்கா? சி இருக்குது. அப்போ சி தான் அடுத்து 2வது வரும். ஏன்னா பி இல்லை, பி இருந்ததுன்னா அங்கே அது 2வது வரப்போகுது. பி இல்லைனால சி. அப்புறம் சி. டி இருக்கா? டி இருக்குது. அதுக்கப்புறம் இ இருக்குது, டிஇ. எஃப் இல்லை. சரி, அப்போது ஏ பார்த்துட்டோம், ஏ. பி இல்லை, சி, டிஇ,
எஃப் இருக்கா இல்லை, எஃப். அப்புறம் ஜி இருக்கா, ஜியும் இல்லை. அப்புறம் ஹச், ஹச். ஐ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 2யுமே எழுதணும். சரியா? அப்போது ஏபிசிடிஇ எஃப் ஜி இல்லை, அப்புறம் ஹச் இருக்குது, ஜி இல்லை, அப்புறம் ஹச் ஐ. சரியா? அப்போ ஐ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கா. அப்போது எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கா. அப்போ 2 ஐயுமே எழுதிக்கணும். மொதல் ஐ இந்த சைடு, 2 ஐ இந்த சைடு. அப்போது ஹச் ஐ. ஜே இருக்கா, ஜே இல்லை, ஜே. அடுத்து எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டெல்லாம் அடிச்சிருங்க. சரி, எழுதி முடிச்சோன்னே அந்த வேர்டெல்லாம் அடிச்சிருங்க. சரியா? அப்புறம் எதோட முடிஞ்சிருக்கு, ஐ முடிஞ்சிருக்கு. அடுத்து ஜே இருக்கா, ஜே இல்லை, கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ்டி. அவ்வளோதான். சரியா? அப்போது எஸ்டி எழுதியாச்சு, ஆர் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, இடமிருந்து வளம் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏபிசிடி இந்த ஆர்டரில் எழுதணும். ஒருவேளை வளமிருந்து இடம் சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி எழுதிட்டு வரணும், ஏசிடின்னு சொல்லி இப்படி எழுதிட்டு வரணும். சரியா? அப்போது தெளிவாக படிக்கணும் கொஷினை. சரி, ரைட்டு. இப்போ எத்தனை லெட்ரு மாறாமல் இருக்குன்னு பாருங்கள். ஆருக்கு நேரம் ஆறாக எழுதியிருக்கேன், இல்லை. எஸ்ஸுக்கு நேராக எஸ், டிக்கு நேரம் டியா, இது 2ம் தான் எனக்கு இடம் மாறாமல் இருக்குது. ஆன்சர் 2 எழுத்துக்கள் இடம் மாறாமல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, அப்போது ஜோடிகள் அப்படின்னா அது இந்த மாதிரி ரீசனில் இப்போ கேட்குறாங்க. சரி, இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆங்கில அகரவரிசைப்படி எத்தனை ஜோடிகள் உள்ளது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபார்வர்ட் மட்டும் பண்ணு, ரிவர்ஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ மென்ஷன் பண்ணலாம் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் ரிவர்ஸ் 2யுமே நீங்கள் செய்யணும். ஓகேவா? அப்போ ஃபார்வர்ட்லேயே சொல்லி பார்க்கணும், ரிவர்ஸே சொல்லி பார்க்கணும். ஒரு 10-15 லெட்டர் இருக்கிற மாதிரி பெரிய வேர்டு தான் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நாம் தான் ஒன்று சொல்லி பார்க்கணும். சரியா? பாருங்கள், என்விரான்மெண்ட். சரி, அது சிஸ்டமில் மானிட்டரில் இருக்கும். மானிட்டரை வச்சே சொல்லாதீங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் வழியில் நீங்கள் பேப்பரில் எழுதியே சால்வ் பண்ணுங்கள். சரியா? மானிட்டரில் சில பேர் இந்த மாதிரி எண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேணாம். நீங்கள் எது வரைக்கும் பண்ணீங்க, எது வரைக்கும் பண்ணல. சரி, அப்போது இந்த என்ன 2 மாதிரி இப்போ எண்ணுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதை உங்களால் நோட் பண்ணி வைக்க முடியாது. அதனால் மானிட்டர்லேயே பண்ணாதீங்க. சரியா? மானிட்டர் நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மானிட்டரில் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பேப்பரில் எழுதியே பண்ணுங்கள். சரியா? ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக ஒரு மார்க் எடுக்கலாம். பெரிய ஃபார்முலா போட்டு பெருகி பண்ணுறதை விட இதில் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கலாமா? அதனால் இதில் போய் தப்பு விடக்கூடாது. அதனால் சொல்கிறேன், மானிட்டரில் பண்ணுறதை விட நீங்கள் அப்படியே எழுதிருங்க, ஒரு தப்பு இல்லாமல். என்விரான்மெண்ட் எழுதியாச்சா? எழுதிட்டு இப்போ சொல்லி பார்க்கலாமா, ஈக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம், என் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சரியா? பொறுமையாக எண்ணி பார்க்கணும். இங்கேருந்து ஒரு 10 லெட்டர் தள்ளி கூட நமக்கு வரும். சரியா? இப்போ இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம், என். அப்போது ஒரு ஈக்கு வந்து ஒரு பேர். அடுத்து என், ஓ, பி, கியூ, ஆர். என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ. என்னுக்கு வேறு பேரே இல்லை. அடுத்து விக்கு பார்க்கலாமா? வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் இல்லை. இசட்டு வந்து இதோட முடிஞ்சிருச்சா? தயவு செஞ்சு அதோட விட்டுருங்க. பட் ஏபிசிடி சொல்லக்கூடாது. சரியா? அடுத்து ஐ, ஜே, கே, எல், எம். சரியா? ஐக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி வேறு இல்லை. சரியா? அப்போது நம்ம முடித்தோடனே என்ன பண்ண சொல்லியிருந்தேன், இஎன்னு ஒரு பேர். அடுத்து ஐஎன்னு ஒரு பேர். ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ் இல்லை. ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி இல்லை. என், ஓ, பி, கியூ, ஆர், எம், என், ஓ, பி இல்லை. இஎஃப்ஜிஎன் இல்லை. அப்போது ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேர் தான் இருக்குது. சரியா? டக்குன்னு 2 போட்டு போயிடாதீங்க. ஒன்றுமே மென்ஷன் பண்ணால் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் செக் பண்ணணும். அதாவது டீலேருந்து இப்படி பார்க்க சொல்லி பார்க்கணும், எண்ணிலேருந்து சொல்லி பார்க்கணும். இப்படியே ரிவர்ஸ்லேயே அந்த மாதிரி பேர் இருக்கா அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். சரியா? ஒன்றுமே மென்ஷன் பண்ணலான்னா நீங்கள் 2யுமே செய்யணும். சரி, பார்க்கலாமா டீக்கு இருக்கான்னு? டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் இல்லை, டீக்கு இல்லை. அடுத்து என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ இல்லை. இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம் இல்லை. இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல். அடுத்து எம், எம், என் பக்கத்துலேயே இருக்கா? எம், என்
அப்போது அதை ரெண்டையும் மார்க் பண்ணி விட்டுட்டு எம்என் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ எம்என் பக்கத்தில் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஒன்று எண்லேருந்து சொல்லக்கூடாது, ஃபுல்லாக சொல்லணும் எம்என்ஓ. அப்போது எம்என்என் பக்கத்தில் ஒரு பேர் இருக்குது, அதே எம்முக்கு சரியா மாதிரி எம்என்ஓ எம்ஓன்னு சொல்லி கூட ஒரு பேர் இருக்குது. புரிஞ்சா? அப்போது எம்என்னு தனியாக எம்ஓ தனியாக ரெண்டுக்குமே பேர் எழுதிக்கணும். சரியா? அப்போது எம்என்னு ஒரு பேர், எம்என்ஓ எம்என் ஒரு பேர், இன்னும் இருக்கா? இன்னும் சொல்லணும். இப்போ எம்என்ஓ பிக்யூஆர்எஸ்டி வேறு இல்லை. சரி, அப்போது என்ஓ தனியாக ஒரு பேர் இருக்கா? என்ஓ பிக்யூஆர்எஸ்டி. அப்போது என்ஓன்னு சொல்லி கூட ஒரு பேர் இருக்குது. சரியா? நீங்கள் இதெல்லாம் கூட செய்ய வேணாம். ஆப்ஷனை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக 0 1 2 3க்கு மேல். சரி, நம்ம 4வது கண்டுபிடிச்ச நிமிஷமே 3க்கு மேலுன்னு போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அங்கே 5ஓ 6ஓ ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உட்காந்து கண்டுபிடிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3க்கு மேலேன்னு சொல்லிட்டாங்களா, நமக்கு 3க்கு மேலே வந்துருச்சு. அப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சிருச்சு 3க்கு மேலே இருக்குது, அப்போ 3க்கு மேலே போட்டுவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். இருந்து நான் இதில் 6 பேர் இருக்கா இல்லை 8 பேர் இருக்கா நான் கண்டுபிடிக்க தான் செய்வேன் அப்படின்னா அது டைம் வேஸ்ட்டு. புரிஞ்சா? 3க்கு மேலேன்னு தெரியுது, 3க்கு மேலே வந்துருச்சு, அப்போ அந்த ஆன்சரை போட்டு அடுத்ததுக்கு போயிருங்க. சரியா? இருந்து சின்சியராக 6 7லாம் கண்டுபிடிக்கக்கூடாது, தேவையில்லை நமக்கு அது. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், டிஸ்டர்பன்ஸ் என்ற வார்த்தையில் முதல் எழுத்தை கடைசி எழுத்தாகும். இதை கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போகணுமா? முதல் எழுத்தை கடைசி எழுத்தாகவும் கடைசி எழுத்தே முதல் எழுத்தாகும், ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்தை கடைசி எழுத்தாகவும் கடைசி எழுத்தை முதல் எழுத்தாகவும் மற்றும் இரண்டாவது எழுத்தை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது எழுத்தை 10வது ஆகும். இது 10வது. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11. அதில் ரெண்டாவது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 10வதாகவும் 10வது 2வது இடம் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது 2. அடுத்து இது 2 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வாறாக அப்படின்னா அண்ட் ஸோ ஆன், இவ்வாறாக இடத்தை மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா டீக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? அப்போ டிஸ்டர்பன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல கடைசியும், ரெண்டாவதையும் கடைசியிலேருந்து ரெண்டாவதையும், மூணாவதையும் கடைசியிலேருந்து மூணாவதையும், அப்புறம் 4வதையும் கடைசியிலேருந்து 4வதையும், இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு டீக்கு அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க ஷார்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸில் எழுதுங்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவர்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதை 1வது கடைசியாகவும் 2வது கடைசிக்கு முந்தினாவும் இந்த மாதிரி பெரிய வார்த்தையை சொல்கிறாங்க. சரியா? அந்த பெரிய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் என்ன, ரிவர்ஸ் ஆர்டர், அவ்வளோதான். இது ரிவர்ஸ் எழுதுங்கிறாங்க. அப்போது டிஸ்டர்பன்ஸ் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்து எழுதியாச்சு. எழுதிட்டு சரியா, அந்த மொதல் வார்த்தை கடைசியில் தூக்கி போடு, கடைசி வார்த்தையை முதல் தூக்கி போடுங்கிறாங்களா. எப்போவுமே ஒரு வார்த்தை எழுதி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த கோடு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக டிக்கு நேராக டி, ஐக்கு நேராக ஐ, எஸ்க்கு நேராக எஸ் நம்ம எழுதுவோம். இல்லை நம்ம அந்த லெட்டரே குட்டியோண்டு எழுதிட்டு ஒரு இதுக்கு நேராக ரெண்டு இது எழுதணுமா, இல்லை டீக்கு நேரம் வருமா யூக்கு நேரம் வருமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட் வரும். சரியா? ஏன்னா நம்ம அந்த டைம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி எழுதி அந்த பதட்டத்தில் எஸ்ஸுக்கு நேராக உள்ளதா எஸ்ஸுக்கு நேராக உள்ளதா இல்லை டீக்கு நேராக உள்ளதாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். கோடு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். சரியா? அப்போ தூக்கிக்கு மாற்றி எழுதிடலாமா? அப்போ இங்கே இ வரும், ஸோ இங்கே டி வரும். அடுத்து இது கடைசியில் சொல்கிறாங்களா, அப்போ ஐ இங்கே வரும், கடைசியில் இருக்க சி இங்கே வந்துடும். சரியா? அப்புறம் எஸ் அங்கே, அப்புறம் டி அதுக்கடுத்து வரும். சரி, அப்போ தான் கரெக்டாக அதுக்கு நேராக போடுவோம். ரைட்டா? சரி, இப்போ டீக்கு அடுத்த என்ன லெட்டர் வருது பாருங்கள். டீக்கு அடுத்த லெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. டீக்கு முன்னாடி அப்படின்னா இது, டீக்கு அடுத்து அப்படின்னா அது. அப்போ என்னோட ஆன்சர் என்ன, எஸ். ஓகே, புரியுதா? யூவும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, அப்போ இடத்த மாற்றி எழுதியாச்சு. டி என்ற எழுத்துக்கு அடுத்து வரும் எழுத்து என்ன, டீக்கு அடுத்து என்ன வருது, எஸ்ன்னு வருது. சரி, அப்போ டீக்கு அடுத்து எனக்கு எஸ்ன்னு இருக்குது, அப்போ அது ஆன்சர். டீக்கு முன்னாடி உள்ளது கேட்டாங்கன்னா யூ, டீக்கு அடுத்து கேட்டாங்கன்னா எஸ், டீலேருந்து 2வது கேட்டாங்கன்னா 1 2 ஐ போடணும். ரைட்டா? இந்த மாதிரி தான் பண்ணணும். சரி, அப்போ கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஒரு வினாயின் ஒரு 5 கொஸ்டினுக்கு சேர்த்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு ஜிகே, மேக்ஸு, சயின்ஸ் எல்லாமே கலந்து வர்றதுனால இந்த கொஷின் சில டைமு ஆர்டராக 21 22 23 சொல்லியிருக்கும், சில டைம் ஆர்டராக இருக்காது. ஸோ 21 to 25 கொடுத்துட்டு சரி இப்போது இது நமக்கு 10வது கொஷினாக வருது அப்படின்னா இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அது 15வது கொஷினாக இருக்கும்.
சரியா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இது எல்லா இடத்துலையுமே இது கொடுத்துருப்பாங்க இந்த சீரீஸ். சரியா? இந்த நம்பர் இருக்கா வேறு கலரில், இதை இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சரியா? சரி பாருங்கள், 21லேருந்து 25 வரைக்கும் இதை பயன்படுத்தி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போது மேலே கொடுத்துருக்க அந்த சீரீஸை யூஸ் பண்ணி என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். பெருசாக என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அது இடமிருந்து வலது, வளமிருந்து இடது, சார் 10வது எழுத்து என்ன, 20வது எழுத்து என்ன, சரியா? வவல்ஸை பற்றி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. வவல்ஸுக்கு தமிழ் என்ன, ஆங்கில உயிரெழுத்து அப்படிங்கிறதா என்னன்னா வவல்ஸ்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ இதில் என்னென்ன மாதிரிலாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 5 கொஷின் என்னென்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? பாருங்கள், வினாயன் 21லேருந்து 25 வரைக்கும் இந்த சீரீஸை பயன்படுத்தி பின்னாடி கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இது சீரீஸ்லாம் முக்கியம் இல்லை, டேரக்டாக நீங்கள் கொஷினுக்கே வந்துடுங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண தேவையில்லை. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்தாலே தெரியுதா? ஸோ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 தான் கலந்துருக்கு, வேறு ஒன்றுமே இல்லையா? சரி, என்னெல்லாம் கலந்துருக்கு? லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது. லெட்டரில் என்னெல்லாம் இருக்குது? வவல்ஸும் இருக்குது, கான்சனன்ட்னு இருக்குது. ஆங்கில உயிரெழுத்தும் இருக்கும், ஆங்கில உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களும் இருக்கும், பிற எழுத்துக்கள். சரியா? வவல்ஸ் தனியாக, கான்சனன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா? அப்போ வவல்ஸும் இருக்கும், உயிரெழுத்து இல்லாத எழுத்தும் இருக்கும். சரியா? கான்சனன்ட்டும் இருக்கும். ரைட். சரி பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை குறியீடுகள் எண்களை அடுத்ததாகவும் ஆங்கில உயிரெழுத்துக்கு முந்தையதாகவும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. படித்ததை லைட்டாக நான் அதை ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எப்படி எடுக்கணுங்க சொல்கிறேன், அதை பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை குறியீடுகள், சரியா? குறியீடுகள்னால் நீங்களாக சும்மா அதில் இருக்க ஒரு குறியீடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை குறியீடுகள் எண்களை அடுத்ததாகவும், இங்கே என்ன வரணும் அப்படின்னா ஒரு நம்பர் வரணும். ஸோ நானாக சும்மா எழுதுகிறேன், அதில் இருக்க சிம்பிளில் சும்மா நானாக எழுதுகிறேன். சரியா? குறியீடுன்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்காக குறியீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை குறியீடுகள் எண்களை அடுத்ததாகவும் ஆங்கில உயிரெழுத்துக்களை முந்தையதாகவும் கொண்டுள்ளது. இங்கே என்ன வரணும் அப்படின்னா வவல்ஸ் வரணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வவல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு குறியீடு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இது வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இல்லையா, 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? இப்போ மேலே கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை குறியீடுகள், இந்த எத்தனை குறியீடுகள் எண்களை அடுத்ததாகும். சில ஃபாலோட் பை நம்பர்ஸ். சில ஃபாலோடு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்துன்னு அர்த்தம். ப்ரிசீடன்ட் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா முந்தைய எண்கள்னு அர்த்தம். அப்போ எண்களை அடுத்ததாகவும் எத்தனை குறியீடு எண்களை அடுத்ததாகவும் ஆங்கில உயிரெழுத்துக்களை முன்னதாகவும் கொண்டுள்ளது. சரி, எண்களை நம்பர்ஸ் அடுத்ததாகவும் லெட்டர்ஸில் ஆங்கில உயிரெழுத்துக்களை மட்டும் முந்தையதாகவும். வெறுமனே எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா என்ன வேணாலும் வரலாம், கான்சனன்ட்டும் இருக்கலாம், வவல்ஸும் இருக்கலாம். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்து கான்சனன்ட் இருக்கக்கூடாது, ஆங்கில உயிரெழுத்துக்கள் தான் முந்தைய எழுத்தாக கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்கோ அது என்ன ஆன்சர். சரியா? ஒரு வவல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள், ஒரு குறியீடு இருக்கணும், குறியீடு இல்லைனா சிம்பிள் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி எங்கெல்லாம் இருந்து பார்க்கலாமா? சரி பாருங்கள், முதல்ல வவல்ஸ் இங்கே இருக்கு, வவல்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு குறியீடு இல்லை, அப்போ இது கிடையாது. அடுத்து இது ஒரு வவல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு குறியீடு இல்லை, அப்போ இதுவும் வராது. சரி, இந்த ஃபார்மேட்டில் எங்கெல்லாம் இருக்குது? வவல்ஸ் இருக்குது, நம்பர் இருக்குது. சரியா? வவல்ஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, ஆனால் குறியீடு இல்லை. ரைட்டா? அப்போ அதுவும் கிடையாது. சரி, அப்போ இந்த ஃபார்மேட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு வவல், ஒரு குறியீடு, அப்புறம் ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதை பாருங்கள். சரியா? இப்போ முதல் வவல் ஐ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு குறியீடு இல்லை, இதுக்கப்புறமும் குறியீடு இல்லை. யூ, அங்கேயும் குறியீடு இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வவல்ஸே கிடையாது. ஓங்கிற வவல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குறியீடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கணும்? நம்பர் இருக்கணும். சரியா? எதுவுமே இல்லை. சரி, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. நல்லா ஒரு செக் பண்ணி பாருங்கள். முதல்ல ஆங்கில உயிரெழுத்தை முந்தையதாகும். ஆங்கில உயிரெழுத்தை பாருங்கள், ஐ இருக்குது. சரி, ஐக்கு அப்புறம் எனக்கு சிம்பிள் வரணும், இல்லை. ஏ இருக்குது, ஏக்கு அப்புறம் சிம்பிள் வரணும், அதுவும் இல்லை. இல்லை, அடுத்து இங்கே ஒரு வவல் இருக்குது, அதுக்கப்புறம் குறியீடு இல்லை, எல்ஓ. சரி, எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போது இது
புதுசாக நம்ம படிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இல்லை டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறாங்க லேட்டஸ்ட் பேட்டர்னில். சரியா? அப்போது நமக்கு இப்போ 17ஆந்தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ 17ஆந்தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு ஒரு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு நடந்திருக்கும். சரியா? அதோட அனலைசிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இதை பார்க்குறோம். சரியா? ஏன்னா இதில் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்குறப்போ டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். அதுக்காகவே இந்த மாதிரி டாபிக் வச்சுருக்காங்க. சரியா? அதனால் அந்த 17ஆந்தேதியிலேருந்து ஒரு 21ஆந்தேதி வரைக்கும் அனலைசிஸ்லாம் ஏதாச்சும் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அதில் இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இது நீங்கள் சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுக்கோங்க. வவல்ஸு, ஒரு குறியீடு, நம்பர், இந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 3ஐயும் சேர்த்து ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்து ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எத்தனை குறியீடுகள் எண்களை அடுத்ததாகவும், குறியீடு வந்து எண்களை அடுத்ததாகவும் ஆங்கில உயிரெழுத்துக்கள் முன்னதாகவும் கொண்டுள்ளது அப்படின்னா ஒரு வவல்ஸு, ஒரு குறியீடு, நம்பர், இதெல்லாம் ஒரு பேர். இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்ததில் சரி இங்கே வவல் இருக்குது ஆனால் அதுக்கடுத்து குறியீடு இல்லையா, அப்போ இது கிடையாது. வவல் இருக்குது, குறியீடு இல்லையா, அப்போ அதுவும் கிடையாது. வவல் இருக்குது, குறியீடு இருக்கா, இல்லை. இங்கே பார்த்தோம்னா வவல் இருக்குது, குறியீடு இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு நம்பர் இல்லையா, அப்போ இதில் எதுவுமே இல்லை. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி எல்லா கொஸ்டின்லையுமே அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த சீரியஸாக எல்லா இடத்துலையுமே கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ரைட்டு பாருங்கள். இந்த தொடரில் உள்ள ஆங்கில உயிரெழுத்துக்களை நீக்கினால் வேறு கான்செப்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஒரு சிம்பிளுக்கு அடுத்து என்ன வரும், முன்னாடி என்ன வரும்லாம் கேட்காம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தொடரில் உள்ள ஆங்கில உயிரெழுத்துக்களை நீக்கினால் வலப்புற இறுதியிலிருந்து 7வது எழுத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? இது எல்லாத்தையும் வந்து பேப்பரை எழுதிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் டேரெக்டாகவே எண்ணிடலாமா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வவல்ஸை ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. ரிமூவ் வவல்ஸ், வவல்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு இது இடதுபுற இறுதி, இது வலதுபுற இறுதி. சரியா? அங்கே சிஸ்டமில் எழுத்து சின்னதாக இருக்கனால இந்த இதை ஒரே லைன்லேயே கொடுத்துருவாங்க. சரியா? கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நான் கொஞ்சம் பெருசாக பண்ணனால 2 லைனில் வந்திருக்கு. சரியா? இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரே லைனில் முடிஞ்சிடும். அப்போது இது லெஃப்டில் இருந்து இது வந்து லெஃப்டில் இருந்து இது ரைட்டில் இருந்து. சரியா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தொடரில் உள்ள ஆங்கில உயிரெழுத்துக்களை நீக்கினால் வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்து என்ன சொல்லி கேட்குறாங்களா. அப்போ இங்கேருந்து நம்ம 7வது எழுத்து எண்ணி பார்த்துடலாமா. எண்ணி பார்க்குறப்ப என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய வவல்ஸை சேர்க்காமல் அப்படியே விட்டுருங்க. சரி, அப்போது 1 2 3 4 5 6 7. சரி, அப்போ என்ற ஆன்சர் என்ன, டி. அவ்வளோதான். ஓகேவா? அப்போது அவங்க வவல்ஸை நீக்கினாலும் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வவல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு எண்ணி பார்க்கக்கூடாது. அப்படியே சிஸ்டம்லேருந்து எண்ணி பார்த்துருங்க. சரியா? அப்போ 1 இது கிடையாது, ஏன்னா இது நீக்கணும், இது வவல்ஸ். அப்போ 2 3 4 இது வவல்ஸ் 5. சரி, அப்போ 5 6 7. 7வது எழுத்து என்ன, டியா. அப்போ டி தான் என்னோட ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு சரி, அதே மாதிரி சீரியஸ் கொடுத்துட்டாங்க. தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை அடுத்ததாகும். சரி, எத்தனை உயிரெழுத்துக்கள்ங்கிறாங்களா, அப்போ எத்தனை உயிரெழுத்துக்கள் சென்ட்ரல் இருக்கணும். சரியா? எத்தனை உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை அதுக்கு அடுத்து, அப்போ கான்சனண்ட் வரணும், அது இந்த சைடு அடுத்ததாகவும், குறியீடுகளே முன்னதாகவும். அப்போ இங்கே என்ன வரணும், குறியீடு வரணும். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். சரியா? சும்மா ஒரு ஃபார்மேட்டை நீங்களே சும்மா ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போது மேலே இருக்க அந்த தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள் சென்ட்ரல் இருக்கணும், எத்தனை உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை அடுத்ததாகவும் குறியீடுகளை முன்னதாகவும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது குறியீடு, வவ்வலு, கான்சனண்ட்டு. சரியா? சிம்பிள் ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வவ்வல் 2வது இருக்கணும், கான்சனண்ட் 3வது இருக்கணும். சரியா? நீங்கள் எஸ்விசின்னு எழுதினா குழப்பிடும். ஒரு எக்ஸாம்பிளோடு எழுதிருங்க. ஒரு குறியீடு, வவ்வல்ஸு, கான்சனண்ட், இந்த மாதிரி எத்தனை இருக்கோ அதை பார்த்து பண்ணுங்கள். சரி, முதல்ல பாருங்கள். முதல்ல குறியீடு இருக்குது, வவ்வல்ஸ் இருக்குது, அடுத்து வவ்வல்ஸ் இருக்கா, அப்போ இது கிடையாது. சரி, அடுத்து பாருங்கள். அப்போ இது கிடையாது, அடுத்த குறியீடு பாருங்கள். குறியீடு, வவ்வல்ஸ் இருக்கணும், இல்லை. சரியா? குறியீடு இல்லை. ஸோ குறியீடு, வவ்வல்ஸு, அப்புறம் ஒரு கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும்,
குறியீடுகளே முன்னதாகவும் கொண்டுள்ளது. சரியா? அப்போ அந்த மாதிரி பாருங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு. மொத்தமே குறியீடுலேருந்து செக் பண்ணி பார்க்குறீங்க, கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது. சரியா? ஒரு குறியீடு இருக்குது, ஒரு வவல்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்கணும், கான்சனன்ட் இருக்கணும். அப்போ அப்படி இல்லை. அப்போ இது தப்பா. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லை, அப்போ இதில் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். சரியா? அப்போது அட்டுன்னு ஒரு குறியீடு இருக்குது, அதுக்கப்புறம் என்னவா இருக்குது அப்படின்னா இது வவல்ஸ் கிடையாது, நார்மலாக இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை, 0. சரி, மேபி வந்துச்சு அப்படின்னா சரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காப்பிரைட் சிம்பிள் இருக்குது. சரி, இது வர மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. காப்பிரைட்னு சொல்லி சிம்பிள் இருக்குது, யூ இருக்குது, டி இருக்குது, இப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? பாருங்கள், முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள். ஸோ எத்தனை உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை அடுத்ததாகவும் குறியீடுகளை முன்னதாகவும் கொண்டுள்ளதுங்கிறாங்க. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு குறியீடு இருக்கணும், அதாவது காப்பிரைட் அப்படிங்கிற குறியீடு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வவல்ஸ் இருக்குது, அப்புறம் நார்மலாக இருக்கா. அப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 அப்படின்னு வச்சுட்டு 1ன்னு சொல்லி மார்க் பண்ணணும். ரைட்டா? அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா தாராளமாக ஒன்றுமே எழுதி தைரியமாக போட்டுருங்க. இருந்தால் போடுங்க, இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு மேலே உள்ள அந்த தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள், சில தொடரில் உள்ள எத்தனை உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள். அப்போது கான்சனண்ட்டை சொல்கிறாங்க. அப்போது பின்னு வச்சுக்கலாம். எத்தனை கான்சனண்ட்டு அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை கொண்டுள்ளது. ஸோ அதுக்கு முன்னாடி சரி, அதுக்கு பின்னாடி சரி, எத்தனை உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சில தொடரில் எத்தனை கான்சனண்ட், எத்தனை உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள் அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை கொண்டுள்ளது. அப்போ 3மே கான்சனண்ட். சரியா? 3மே எப்படி இருக்கணும், ஒரு கான்சனண்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். சரியா? அப்போது ஒரு தொடரில் எத்தனை உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள் சென்டரில் இருக்கணும், அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களாக இருக்கணும். அப்போ 3 கான்சனண்ட்டு தொடர்ச்சியாக இருக்கணும். அவ்வளோதான், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரியா? சரி பாருங்கள், இந்த மாதிரி 3 லெட்டர் கண்டினியூவாக இருக்கணும். சரி, 3மே எப்படி இருக்கணும், அதுவும் கான்சனண்ட்டாக இருக்கணும். இங்கே எல்லாமே குறியீடு சிம்பிள் இது எல்லாமே கலந்துருக்கு. அப்போது மேலே இருக்கக்கூடிய இதில் பாருங்கள் RAQD இருக்கா, 3 கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. சரி, அப்போது இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா சரி சொல்கிற ஃபார்மெட்டில் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி 3 இது கண்டினியூ இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா. இப்போது R அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு வந்து முன்னாடி வந்து எனக்கு ஒரு நம்பர் வந்துருச்சு, ஆனால் எனக்கு என்னவாக இருக்கணும், ஒரு இது அதுக்கு முன்னாடி பின்னாடியுமே எப்படி கொண்டு இருக்கணும் அப்படின்னா 3மே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R உண்டான்னு பார்த்தீங்கன்னா R கிடையாது. அப்போது Q இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q வந்து அதுக்கு முன்னாடி வந்து லெட்ரு முன்னாடியும் இருக்குது பின்னாடி இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போது RQD இப்படி ஒன்று இருக்குது. சரியா? அடுத்த ரெண்டாவது இப்போது R செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, ஆருக்கு அடுத்து வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ R உண்டா, R கிடையாது. அடுத்து Qவை செக் பண்ணி பார்க்குறோம். Qவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி R இருக்குது, அதுக்கு அடுத்து D இருக்குது, அப்போ அது ஒரு பேர், எல்லாமே மேட்ச் ஆகுது. Qவை செக் பண்ணிட்டோமா, அடுத்து Dயை செக் பண்ணலாமா. Dயை செக் பண்ணிங்க அப்படின்னா Dக்கு முன்னாடி Q இருக்குது, Dக்கு அப்புறம் H இருக்குது. அப்போ அது ஒன்று வந்துருச்சா, கவுண்டிங் ஆயிடுச்சா. அப்போது QDH. சரியா? ஆரை செக் பண்ணேன், எனக்கு முன்னாடி நம்பர் இருந்துச்சு, அப்போ R கிடையாது. Qவை செக் பண்ணி பார்க்குறேன். Qவை செக் பண்ணி பார்க்குறப்போ முன்னாடி கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட், அதாவது ஆங்கில உயிரெழுத்து அல்லாத எழுத்து. Dயை செக் பண்ணி பார்க்குறேன், அடுத்ததும் கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்டாக, அப்போ D கணக்கில் வந்துடும். சரியா? அப்போ Q கணக்கில் வந்துருச்சு, D கணக்கில் வந்துருச்சு. அடுத்து 3வது பாருங்கள். அடுத்து H செக் பண்ணி பார்க்குறேன், முன்னாடியும் பின்னாடியும் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, அப்போது DHL. அப்போது H ஒன்று. அப்புறம் அடுத்து H முடிஞ்சா L செக் பண்ணி பார்த்துக்கிறேன், முன்னாடி கான்ஸ்டன்ட்டு, பட் அடுத்தது என்ன, வவல்ஸு, அப்போ L வராது. சரி, அடுத்து இதை பாருங்கள், P முன்னாடி வந்து குறியீடு, அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட், அப்போ அதுவும் வராது. Tயை கம்பேர் பண்ணி பாருங்கள், முன்னாடி கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு அடுத்து என்ன, வவல்ஸ், அப்போ அதுவும் வராது. அவ்வளோதான், வேறு எதுவுமே வராது. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன, 3. புரியுதா? அப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் இந்த மாதிரி 3மே கான்ஸ்டன்ட் இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு
ஒன்றுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 6 வரைக்கும் இது ஏன்னா இங்கே எல்லாமே சிம்பிளும் நம்பரும் இது வரைக்கும் வந்துருச்சு. இதில் இருந்தால் நம்ம கவுண்டிங் பண்ணுறோம். 6 செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு முன்னாடி நம்பரு, சரி 6க்கு அப்புறம் Q. அப்போ இது நமக்கு அவங்க சொன்ன கண்டிஷன் படி இல்லை. அப்போ 6 இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா. அப்புறம் Qவை கம்பேர் பண்ணி பாருங்கள். Qக்கு முன்னாடி 6 இருக்குது, அடுத்தது D இருக்கா. அப்போ 6ங்கிறது வந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாக எழுதலைன்னா என்ன, அடுத்து என்ன Qங்கிறது வந்துருச்சு. சரியா, நீங்கள் ஃபுல்லாக எழுதலாம் அப்படின்னா Q மட்டும் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக கூட எழுத வேணாம். சரியா, அப்போ 6 செக் பண்ணால் முன்னாடி நம்பர், அப்போ அது வராது. Q செக் பண்ணிங்கன்னா முன்னாடி கான்சனண்ட்டு, அதுக்கு அடுத்தும் கான்சனண்ட், அப்போ Q வந்துருச்சு. Q முடிஞ்சிருச்சா. அடுத்து Dயை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா Dக்கு முன்னாடி Q கான்சனண்ட்டு, Dக்கு அப்புறம் H அதுவும் கான்சனண்டா, அப்போது D கணக்கில் வந்துருச்சு. அடுத்து H செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடியும் கான்சனண்ட்டு, அடுத்தும் கான்சனண்டா, அப்போ H வந்துருச்சு. சரியா, அடுத்து எல்லை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி கான்சனண்ட்டு, அடுத்து என்ன வவல்ஸு. இது அவன் சொன்ன கண்டிஷன் படி இல்லை. இதே செக் பண்ணிங்கனாலும் முன்னாடி சிம்பிள் வந்துருச்சு, பியும் கிடையாது. டீயை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி கான்சனண்ட்டு, அடுத்து வவல்ஸு. அப்போ அது எதுவுமே கிடையாது. இந்த 3 தான் என்னோடய ஆன்சர். சரியா, நீங்கள் இது ஃபுல்லாக எழுதாதீங்க. இது மட்டும் சும்மா ரெஃபரன்ஸுக்கு எழுதிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கானா, சரி இது வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ இந்த எல்லாத்தையும் எழுதி பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் போக எவ்வளோ எழுத வேண்டிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. மிச்சம் எல்லாத்தையும் மைண்ட்லேயே பார்த்துக்கணும். சரியா, அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். சரியா, இதில் பாருங்கள் M6 ஸ்டார்லாம் கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்திற்கு 6வது இடதுபுற எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதாவது வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்துக்கு 6வது இடதுபுறம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்து இப்போதைக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. இதுதான் என்ன அப்படின்னா வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்து. கரெக்டாக வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்து என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா எல். அந்த வலதுபுறத்திலிருந்து 7வது எழுத்திற்கு 6வது இடதுபுறம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்து மூலம் கண்டுபிடிச்சிட்டேன் எல். அதுக்கு 6வது இடதுபுறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போது வலது அப்படின்னா மறுபடியும் அங்கனுக்கு என்னணும், இடது அப்படின்னா இங்கனுக்கு என்னணும். அப்போது இந்த 7வது எழுத்துக்கு 6வது இடதுபுறம் என்ன சொல்லி கேட்குறாங்களா, யூ. ஓகேவா, அப்போது இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். வலதுபுற இறுதியிலிருந்து 7வதுக்கு இங்கே வலதுபுறம் இருக்குது, இங்கே இடதுபுறம் இருக்கா, வலது இடது இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ரெண்டுமே இடது இல்லை ரெண்டுமே வலது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இது வலது ஒரு இது இடதுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு வலதுபுற இறுதியிலிருந்து சொல்கிறாங்களா, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 13 வரும். அப்போ இங்கேருந்து ஒரேடியாக 13வது லெட்டர் எண்ணி பார்த்துருங்க. சரியா, அப்போ ஒரு வலது இடது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ்ஸு, ரைட்டு கொடுத்தாங்கன்னா மைனஸு, லெஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா மைனஸ். சரியா, மைனஸ் பண்ணிவிட்டு ஒரேடியே இடதுபுறத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல எது கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து நீங்கள் அதை மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வருமா. இப்போ எனக்கு மைனஸ் பண்ணி 5 ஆன்சர் வருதுன்னா இங்கேருந்து 5வது லெட்டர் என்ன, அதான் என்னோடய ஆன்சர். சரியா, மைனஸ் பண்ணி எனக்கு 4ன்னு வருதுன்னா இங்கேருந்து 4வது ஏதோ அதான் ஆன்சர். முதல்ல எது கொடுத்துருக்காங்களோ அது எப்படி பார்க்கணும். சரியா, ரெண்டுமே வலது கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எண்ணி பார்ப்பீங்க. எனக்கு மைனஸ் பண்ணி 4 ஆன்சர் வருது அப்படின்னா இங்கேருந்து 4வது லெட்டரை போட்டு வேலையை முடிச்சிடணும். சரி, அப்போ வலது இடது சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பரை ப்ளஸ் பண்ணணும். அப்போ வலது இடது வந்துருச்சா, இப்போ நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டேன். நான் இங்கேருந்து என்னென்னமா இல்லை இங்கேருந்து என்னென்னமா, முதல்ல இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். வலதுபுறத்துலேருந்து கொடுத்துருக்காங்களா, அப்போ வலதுபுறத்துலேருந்து எண்ணி பார்த்து 13வது சிம்பிளை போட்டுருங்க. சரியா, அப்போ மைனஸ் ப்ளஸ் எப்போ வரும்னு சொல்லி பாருங்கள், எங்கேருந்து என்னென்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கே வருது, ரைட்டு தான் வருது. அப்போ ரைட்லேருந்து எண்ணி பார்த்துருங்க. ரைட்லேருந்து எண்ணி பார்த்து 14வது லெட்டர் என்னவோ அதான் ஆன்சர். ரைட்டா, இன்னொரு டைம் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போது. ரைட்டா, வலதுபுற இறுதியிலிருந்து 7வது எழுத்திற்கு 6வதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ வலது வந்திருக்கு இடது வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், நம்பர்ஸாக ஆட் பண்ணணும். முதல் என்ன வந்திருக்கு, வலதுபுற இறுதியிலேருந்து 7வது எழுத்துக்குன்னு சொல்கிறாங்களா, டோட்டலாக வலதுபுறத்துலேருந்து எண்ணி பார்த்துருங்க, அதான் ஆன்சர். ரைட்டா, அப்போது 6 + 7 + 6 13. அப்போது ரைட் சைட்லேருந்து 13வது லெட்டர் என்ன அப்படின்னா யூ தான் என்னோட ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட்டு சரி, தொடரில் எத்தனை எழுத்துக்களுக்கு முன்பு எத்தனை எண்களுக்கு, சரியா, தொடரில் எத்தனை எண்களுக்கு முன்பு எண்களையும் பின்பு எழுத்துக்களையும் கொண்டுள்ளது. சரியா, தொடரில் எத்தனை எண்களுக்கு, அப்போ நம்பர். சரியா, தொடரில் எத்தனை எண்களுக்கு முன்பு எண்களையும் பின்பு எழுத்துக்களையும். வெறுமனே எழுத்துக்கள் தான் சொல்கிறாங்க, வவல்ஸா கான்சனண்டாலாம் சொல்லலை. அப்போ எது வேணாலும் இருக்கலாம்.
சரியா, வவல்ஸும் இருக்கலாம் கான்சனண்ட்டும் இருக்கலாம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு 2 இது நம்பராக இருக்கணும், அதுக்கடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு எழுத்தாக இருக்கணும். அது வவல்ஸாகவும் இருக்கலாம் கான்சனண்ட்டாகவும் இருக்கலாம், அவ்வளோதான். சரியா, அப்போது ஃபஸ்ட்டு இது எனக்கு கண்டிப்பாக 2 நம்பர் இருக்கணும், அது என்ன நம்பர் ஆனாலும் இருக்கலாம், ஏதோ நம்பர் இருக்கணும். சில தொடரில் எத்தனை எண்களுக்கு முன்பு எண்களையும் பின்பு எழுத்துக்களையும் கொண்டுள்ளது. அப்போது ஒரு 2 நம்பர் கண்டினியூவாக இருக்கணும், ஒரு லெட்டர் இருக்கணும், அந்த லெட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் வவல்ஸாக இருக்கலாம். அப்போ பாருங்கள் 2 நம்பர் எங்கெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். சரியா, ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. சரி, எல்லாத்துலேயுமே ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்னோடய ஆன்சர் 1 1 அந்த மாதிரி இருக்குது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இல்லை தொடரில் எத்தனை எண்களுக்கு முன்பு சொல்கிறாங்களா, அப்போ இந்த நம்பரை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா முதல் 2 நம்பர் இருக்கணுமா, அப்போ முதல் 2 நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ ஒரே ஆன்சர் போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம், அவ்வளோதான். சரியா, அடுத்து 26ஆவது கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. சரி, அதில் ஒரு 3 கொஸ்டின் பாருங்கள். ரைட்டா, பார்க்கலாமா? சரி, அப்போ பார்த்து அதே மாதிரி தான் இது வேறு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டினை பாருங்கள். தொடரில் உள்ள எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் தனக்கு முன்னதாக குறியீடுகளையும் அடுத்ததாக எழுத்துக்களையும் கொண்டுள்ளது. அப்போ பாருங்கள், தொடரில் உள்ள எத்தனை ஆங்கில எழுத்துக்கள், அப்போ கண்டிப்பாக எனக்கு இங்கே ஒரு ஆங்கில எழுத்து இருக்கணும், தனக்கு முன்னதாக குறியீடுகளையும். சரி, அப்போ குறியீடு அப்படின்னா நான் சும்மா ஒரு அட்டு சிம்பிள் போடுறேன், குறியீடுகளையும் அடுத்ததாக எழுத்துக்களையும், சம்திங் ஏதோ ஒரு எழுத்து இந்த மாதிரி இருக்கணும். அட்டு சரியா, ஒரு சிம்பிள் ஒரு ஆங்கில எழுத்து அப்படின்னா அது வவல்ஸாக இருக்கலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். அப்போது அடுத்து எழுத்துக்களையும், இது வெறுமன எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம், ஏவும் இருக்கலாம் ஓவும் இருக்கலாம், ஏஓ வி இருக்கலாம், இசட் இருக்கலாம். சரியா, அப்போ ஒரு சிம்பிள் அதுக்கு அடுத்து 2 இங்கிலீஷ் வார்த்தை இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். சரியா, அப்போ முதல்ல ஒரு சிம்பிள் அதுக்கு அடுத்து 2 ஆங்கில எழுத்து இருக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குது சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் 2 ஆங்கில எழுத்து இருக்குது. சரி, அவங்க ஆங்கில உயிரெழுத்துன்னு சொன்னாங்கன்னா வவல்ஸு, வெறுமன எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 2. சரியா, வவல்ஸ் ப்ளஸ் கான்சனண்ட் ஈக்குவல்ஸ் லெட்டர். சரியா, வவல்ஸையும் கான்சனண்ட்டையும் சேர்த்து ஒரே காமன் டேர்ம் என்ன, லெட்டர்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1. அடுத்து பாருங்கள், சிம்பிள் லெட்டர் நம்பர், சிம்பிள் லெட்டர் நம்பர் இதெல்லாம் வராது. சரியா, ஒரு குறியீடு ஒரு சிம்பிள் லெட்டர் மறுபடியும் சிம்பிள் வந்துருச்சு, அப்போ சிம்பிள் லெட்டர் நம்பர் இது கிடையாது, சிம்பிள் லெட்டர் கரெக்டாக. அப்போ இது 1 இது 1, அவ்வளோதான், வேறு இல்லை. அப்போ என்னோடய ஆன்சர் 2. சரி, அப்போ ஒரு குறியீடு அடுத்த 2மே லெட்டர் இருக்கணும். சரியா, இங்கே தான் குறியீடு இருக்குது. 4ங்கிறது என்ன, நம்பர், ஜிங்கிறது என்ன, லெட்டர், பர்சன்டேஜுங்கிறது என்ன, சிம்பிள். இப்போ சிம்பிள் லெட்டர் சிம்பிள் லெட்டர் நம்பர், அப்போ இது கிடையாது. சிம்பிள் லெட்டர் நம்பர் இதுவும் கிடையாது, சிம்பிள் லெட்டர் நம்பர் இது கிடையாது, சிம்பிள் லெட்டர் நம்பர் கிடையாது, சிம்பிள் லெட்டர் அவ்வளோதான். அப்போ 2 தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ புரிஞ்சா 26ஆவது கொஸ்டின். அடுத்து 27. இதே மாதிரி இதில் என்ன கேட்டுக்காங்க சொல்லி பாருங்கள். மேலுள்ள தொடரில் உள்ள அனைத்து ஆங்கில உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை ஆங்கில அகரவரிசைப்படி அடுத்துள்ள எண்ணாக மாற்றினால். இதில் கான்சனண்ட் இருக்குல்ல, ஆங்கில உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை அதோட அடுத்த நம்பரை எழுதணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கான்சனண்ட் ஜின்னு இருக்கா, அப்போ ஜி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதை ஹச்ன்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பி கொடுத்தா என்ன எழுதணும், டபிள்யூ, பி கொடுத்தா என்ன எழுதணும், சின்னு எழுதணும். அப்போது மேலே உள்ள அனைத்து ஆங்கில உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை கான்சனண்ட்டை மட்டும் ஆங்கில அகரவரிசைப்படி அதில் அடுத்துள்ள எண்ணாக மாற்றினால் தற்போது எத்தனை உயிரெழுத்துக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வேளை இசட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏன்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இசட்டுக்கு அடுத்த லெட்டர் கிடையாதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏன்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டா, அப்போது வவல்ஸை விட்டுருங்க, நம்பர்ஸை விட்டுருங்க, சிம்பிள்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சரியா, ஆங்கில உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்களை, சரியா, ஆங்கில உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை ஆங்கில அகரவரிசைப்படி அதாவது டிக்ஷனரி இருக்கிற மாதிரி அடுத்துள்ள எண்ணாக மாற்றினால், அடுத்துள்ள நம்பராக மாற்றினா இப்போது கரண்ட்டில் எத்தனை உயிரெழுத்து இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, முதல்ல மாற்றதுக்கு முன்னாடி எத்தனை உயிரெழுத்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா உயிரெழுத்து நம்ம மாற்ற போகிறது இல்லை. ஸோ மாற்றதுக்கு முன்னாடி எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா 1 2 3 4. சரியா, மாற்றதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை உயிரெழுத்து இருக்குதுன்னு கேட்டால் 4 இருக்குது. சரியா,
பாருங்கள் வேறு ஏதாவது இருக்கா? ஈங்கிறது 1, அதுக்கப்புறம் ஏங்கிறது 2, யூ 4 இருக்குது. சரி, மாற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. சரி, இப்போ மாற்றினதுக்கப்புறம் எத்தனை வரும்னு சொல்லி பார்க்கலாமா? சரி பாருங்கள், ஆங்கில உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களோட அடுத்த லெட்டர் எழுதணுமா? இப்போ இது கான்சனண்ட்டு. ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஹச். அடுத்து எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? டி. எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ. எல்லுக்கு அப்புறம் எம், என். இசட்டுக்கு அப்புறம் ஏ, ஒய்க்கு அப்புறம் இசட், டி, இ, ஹச், ஐ. வி அப்படின்னா டபிள்யூ, சி. கியூ அப்படின்னா ஆர், டி அப்படின்னா யூ, ஆர், எஸ். சரி, அப்போது கான்சனண்ட் எல்லாத்தையும் ஆங்கில அகரவரிசை எப்படி அதோட அடுத்த லெட்டராக எழுதியாச்சு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு முன்னாடி எத்தனை இருக்குதுனால ஃபஸ்ட்டு எண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மாற்றுறதுக்கு முன்னாடி 4 இருக்குது. இப்போ மாற்றினதுக்கப்புறம் இப்போ எத்தனை வவுல் வந்துருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா எனக்கு எத்தனை வவுல் வந்துருக்கு? 1, 2. சரி, ஓ வந்திருக்கா? அப்போது 1, 2, 3, 4, 5, 9 வந்துருச்சு. அப்போ ஆன்சர்னா 8க்கு மேல். அவ்வளோதான். ரைட்டா? அப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ இது அந்த டைமிங்கில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அந்த டைமிங்கில் அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. சரியா? நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரைட் சைட்லேருந்து எத்தனை எழுத்து, சரி லெட்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை எழுத்து, சரி குறியீடு எல்லாத்தையும் விட்டுட்டு லெஃப்ட்லேருந்து 4 எழுத்து என்ன, அந்த மாதிரி எந்த மாதிரினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுதான் ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். சரி, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல வவல்ஸ் எத்தனை சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே எண்ணி பார்த்து சொல்லிடலாம். கான்சனண்ட் எல்லாத்தையும் அதோட அடுத்த லெட்டராக எழுதிட்டு இப்போ மொத்த வவல்ஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்பரையும் சிம்பிளையும் வவல்ஸையும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் தான் நீங்கள் மாற்றுறீங்க. சரியா? இதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டி, ஹச், ஓன்னு எழுதிட்டு அதில் எத்தனை இருந்துச்சு பாருங்கள். எண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு அதை முதல்ல எண்ணி வச்சுக்கணும். ஓவரால் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 9 வருது. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன? 8க்கு மேலே தான் என்னோடய ஆன்சர். ஏண்டா 28வது கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது? சரி, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கண்ட அகர வரிசையில் 2வது பாதியை தலைகீழ் வரிசையில் எழுதுக. அப்போது இதை பாதியை பிரித்து அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் ஒரு 13, எம் வரைக்கும் ஒரு 13 வரும். அதுக்கடுத்து ஒரு 13, மொத்தம் 26 இருக்கும். அதில் செகண்ட் ஆஃப் 2வது பாதியை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் எழுத சொல்கிறாங்க. அதாவது இங்கே இசட்டு, இங்கே ஒய், எக்ஸ் அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. எழுதிட்டு உங்களது வலது பகுதியிலிருந்து, சரியா, வலது பகுதியிலிருந்து எண்ணும்போது 9வதாக உள்ள எழுத்தின் இடது பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சார், வலது பகுதியிலேருந்து எண்ணுறப்போ 9வது எழுத்துக்கு 10வது இடப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வலது இடதுன்னு வருது. அப்போ 19வது எழுத்து என்னன்னு சொல்லி என்னோட ஆன்சர். புரியுதா? அப்போது செகண்ட் ஹாஃபை மட்டும், அதாவது 2வது ஹாஃபை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தலைகீழ் எழுதிட்டு, அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு வலது பக்கத்துலேருந்து எண்ணும்போது, அப்போ வலது வந்திருக்கு, வலது பக்கத்துலேருந்து எண்ணும்போது 9வது எழுத்துக்கு 10வது இடது என்ன? அப்போ 9வது எழுத்துக்கு 10வது இடது அப்படின்னா 19வது. வலது வந்திருக்கு, சரி இடது வந்திருக்கா. அப்போ 2 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எங்கேருந்து எண்ணி பார்க்கணும்? முதல்ல என்ன வந்திருக்கு? வலது பக்கத்துலேருந்து 19வது எழுத்து. இப்போது இது நீ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணுமா அப்படின்னா நல்லா பாருங்கள். இங்கே கூட்டி வர ஆன்சரு 13க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வேறு வழி இல்லை, ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி பண்ணலாம். அங்கே என்ன வந்திருக்கு? 19 வந்திருக்கா. அப்போ நீங்கள் இதை மாற்றினாலும் ஒன்று, மாற்றினாலும் ஒன்று. ஏன்னா எனக்கு தேவை 19வது எழுத்து வேணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஓகேவா? நீங்கள் கூட்டி வர ஆன்சரு 13க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு வழியில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி மொதல் ஆஃப் அப்படியே எழுதிட்டு 2வது தலைகளை எழுதி தான் பண்ணணும். எனக்கு ஆன்சரே 19 வந்திருக்கா. அப்போ எனக்கு மொதல் 13 பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் மாற்றி எழுதினாலும் ஒன்று தான், மாற்றி எழுதாட்டாலும் ஒன்று தான், அது அங்கே தான் இருக்க போகுது. சரி, அது சம்மந்தமாக எனக்கு எந்த கொஷினும் கேட்கல. கரெக்டாக அந்த ரிவர்ஸில் மாற்றி எழுதுன சமயம் எனக்கு எந்த கொஷின் கேட்கல. அதனால் நான் மாற்றி எழுதினாலும் ஒன்று, எழுதினாலும் ஒன்றும் தேவையில்லை. சரியா? அப்போது இந்த 13க்குள்ளே ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் வழியே இல்லை, இன்னும் இந்த பேப்பரில் அந்த மொதல் 13 அப்படியே எழுதிட்டு அடுத்த 13 மாற்றி எழுதிட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். இந்த 13க்குள்ளேருந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படலை அப்படின்னா அப்போயே அதை மாற்றி எழுதிட்டு அப்படியே எண்ணி பார்த்துருங்க. சரியா? புரிஞ்சா?
அப்போ வலது வந்திருக்கு, இடது வந்திருக்கு. அதனால் நான் கொடுக்கப்பட்ட நம்பரை 9ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணி 19 எழுதிட்டேன். எங்கேருந்து எண்ணி பார்க்கணும்? இந்த செல்லேருந்து எண்ணி பார்க்கணும். ஒருவேளை இடது ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா நான் இங்கேருந்து எண்ணி பார்க்கணும். அப்போ வேறு வழி இல்லை. இங்கேருந்து எண்ணி பார்க்குறப்போ 19ங்கிறதுக்கு இந்த ஆஃப்குள்ளே வந்துருமா? 19 இந்த ஆஃப்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி தான் பண்ணணும். சரி, எனக்கு ஆன்சர் வந்து இந்த பக்கத்தில் வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின் பாருங்க. சரி, இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சரி பாருங்கள், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? சரி, ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில டைமு நம்ம அதை பாதியாக அது எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்க எண்ணி பார்த்து, இப்போ 20 இருந்துச்சுன்னா அது 4 5 பிரிக்கிறது, 24 இருந்துச்சு அப்படின்னா 4 6 பிரிக்கிறது. சரி, அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி பிரித்து எனக்கு ஆன்சர் வரல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்சர் அதிலே போட்டுருங்க பேசாமல். சரி, ஏ அப்படின்னா முதல்ல, சி அப்படின்னா 2வது, சி அப்படின்னா 3வது டேஸு, பி இந்த பி வந்து 4வது டேஸில் போட்டு அதில் அது போட்டு முடிச்சோன்னா அந்த சீரீஸை நீங்களே பாருங்கள். சரியா? ஏதோ சம்திங் ஒரு ஆர்டரில் இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா இது ஆன்சர். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆன்சர்த்துக்கு போட்டுருங்க. சரி, அடுத்த ஆன்சர்த்துக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஆன்சரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரீஸில் கண்டிப்பாக வந்துடும். இது எப்போது எதுவுமே வரல அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, முதல்ல எண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 20 இருக்குது. சரி, 20 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? 4 நாளாக பிரிக்கலாமா? அப்போது இது முதல் நாள், இது 2வது நாள், இது 3வது நாள், அடுத்த நாள். சரி, 4 நாளாக பிரிச்சாச்சு. சரியா? இப்போ எந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ரெண்டுமே ஏஏன்னு இருக்குது, இங்கே ஏஏன்னு இருக்குது, இங்கே ஏஏ. அப்போ நான் பிரித்த எல்லாத்துலேயுமே முதல் 2 லெட்டர் சேமாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இங்கே என்னவாக தான் இருக்க போகுது? முதல்ல ஏன்னு தான் இருக்க போகுது. அப்போ ஆன்சர் வந்து முதல் லெட்டர் ஏ. அடுத்து 3வது என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் இல்லாமல் ஏன்னு இருக்குது, 2வது லெட்டர் இல்லாமல் ஏன்னு தான் இருக்குது. 3வது லெட்டர் பாருங்கள், இதுலேயும் பின்னு இருக்குது, இதுலேயும் பி. அப்போது கண்டிப்பாக இதுலேயும் பியாக தான் இருக்கும். 3வது லெட்ரு இதுலேயும் 3வது லெட்ரு பியாக தான் இருக்கும். அப்போ இதுலேயும் 3வது லெட்ரு பியாக தான் இருக்கும். சரியா? அடுத்து கடைசி லெட்ரு பாருங்கள், சின்னு இருக்குது, இங்கே சி, எல்லாத்துலேயுமே கடைசி லெட்ரு சியாக இருக்குது. அப்போ இது சியாக தான் இருக்கணும். அப்போ என்னெல்லாம் இருக்குது? ஏபிசி, அகெயின் சிபிபி, இது எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். சரியா? ஏபிசி ஆப்ஷன் டி. ரைட்டா? மேக்ஸிமம் நீங்கள் எண்ணி பார்த்துட்டு 20 கொடுத்துருந்தாங்கன்னா 4 நாளாக பிரித்து மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். அப்போ அது மாதிரி பிரித்து பார்த்து வரல அப்படின்னா 20ங்கிறது எப்படிலாம் பிரிக்கலாம்? 4 நாளாக பிரிக்கலாம், இல்லைனா 5 5 பிரிக்கலாம். சரியா? இந்த மாதிரி 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும். வரல அப்படின்னா ஒரு ஆப்ஷன்லேருந்து தூக்கி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும், அந்த ஆர்டரை யூஸ் பண்ணி போட்டுருங்க. ரைட்டா? அப்போ இது நான் 20 இருந்துச்சு, அதனால் 4 நாளாக பிரிக்கிறேன். உள்ளது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். உள்ளது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே ஏன்னு இருக்குது. 2வது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், மேக்ஸிமம் இதில் ஏ தான் இருக்குது. அப்போ இதில் ஏ தான் கண்டிப்பாக வரணும். 3வது லெட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், எல்லாத்துலேயுமே பி இருக்குது, மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பி இருக்குது. அப்போ மீதி எல்லாத்துலையும் நானே பி போட்டேன். 4வது செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு இதில் சீன் இருக்குது. சரியா? இதுலேயும் சீன் இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. அப்போ 3 இதில் சீன் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லா இடத்துல நானே ஃபில் பண்ணிட்டேன். அப்போ ஆன்சர் என்ன? ஏ பி சி சி பி பி. சரி, அப்போ ஆன்சர்னா ஆப்ஷன் டி. ரைட்டா? இதே மாதிரி இன்னும் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இதை பாருங்கள். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? எத்தனை இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல எண்ணி பார்க்கணும். 3 4 5 6 டேஸை சேர்த்தா எண்ணி பார்க்கணும். சரியா? டேஸில் விட்டுட்டு நம்பரை மட்டும் எண்ணி பார்க்கக்கூடாது. 2 3 4 5 6 7 8 9 10 18 இருக்குது. சரியா? அப்போது இந்த சீரீஸில் மொத்தமாக எனக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 கொடுத்துருக்காங்க. சரி, இது நம்ம இஷ்டம். எப்படிலாம் பிரிக்கலாம்? 3 3 பிரிக்கலாம், 4 பிரிக்க முடியாது, 5 பிரிக்கலாம், 6 6 பிரிக்கலாம். 2 ஆப்ஷன். சரி, 6 6 பிரிக்கலாம். சரியா? 3 3 பிரித்து பாருங்கள். சரி, 3 3 பிரித்து பார்த்தோம்னா எனக்கு கண்டிப்பாக எதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. சரி, ஏபிசி ஏஏ. சரி, 3 3 பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசின்னு வருது. ஆனால் இங்கே முதல் லெட்டர் எதுவுமே சேமாக இல்லை. ஸோ அப்போ நான் கண்டிப்பாக 3 3 பிரித்தாலாம் ஆன்சர் வராது. வேறு ஏதோ லாஜிக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது ஆப்ஷன்லேருந்து ஒன்றா போட்டு பாருங்கள் என்ன லாஜிக் வருதுன்னு சொல்லி. இப்போ 2 இதை போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ஆர்டரில் தான் வருது அப்படின்னு. சரி, நல்லா பாருங்கள். ஏக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏபி, கண்டிப்பாக பி. அப்போ முதல் இது ஏபிசின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்கள் ஏஏ பிபிசி. புரியுதா?
முதல்ல ஏ ஒரு டைம் இருக்குது, பி ஒரு டைம் இருக்குது, சி ஒரு டைம் இருக்குது. சரியா? அப்போ ரெண்டாவது பாருங்கள் டபுள் ஏ டபுள் பி டபுள் சி. அதுக்கடுத்து இங்கே கண்டிப்பாக ஏ தான் வருமா? ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி. அப்போ ஆன்சர் என்ன? பிபி ஏசி. இதுதான் ஆன்சர். புரியுதா? முதல்ல ஏபிசி, அப்போ டபுள் ஏ டபுள் பி டபுள் சி, ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி. சரியா? சிலது இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும், சிலது நீங்கள் ஒன்றுனா ஃபிட் பண்ணி தான் போடணும். சரி, முதல் ஆப்ஷன் இது ஒன்றா போட்டு பாருங்கள். முதல்ல இந்த பி போட்டே செட் ஆனிச்சு. இந்த இடத்துல நான் சி போட்டால் செட் ஆகாது. சரி, ஏ போட்டால் மட்டும் தான் செட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் சி, கடைசியில் சி போட்டோம்னா செட் ஆகும். அப்போது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போட்டு பாருங்கள். சரியா? முதல்ல இதை பண்ணி பாருங்கள். போன கொஸ்டினில் வந்துச்சா? அது மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். மேபி வரலனா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து போட்டு பாருங்கள். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக சரி ரீசெண்ட் பேட்டர்னில் ஆல்ஃபா நியூமெரிக்கலில் எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுலேருந்து எந்தெந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. சரியா? அதில் ஆரம்பித்து ஸோ ஒரு பேட்டர்னாக பார்த்தோம். சரி, இந்த மாதிரி வார்த்தை மீனிங்ஃபுல் ஆர்டரில் பண்ண சொல்கிறது, ஆங்கில அகரவரிசைப்படியில் பண்ண சொல்கிறது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை உருவாக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு 5-6 கொஷின். ஸோ இதெல்லாமே லேட்டஸ்ட் பேட்டர்னில் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்லேயே நம்ம பேரா ஜம்பிள் பண்ணுற மாதிரி லெட்டர்லேயே ஜம்பிள் பண்ணி எழுதுறது. ஸோ அதில் எல்லாத்தையும் இங்கே ஒழுங்காக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அதில் எல்லாத்தையும் 3 வார்த்தை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போட முடியும். சரி, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க சரி ரீசெண்ட் எக்ஸாமில். சரியா? நம்ம NTPC 2020 21 ஒரு 6 மாதம் நடந்துச்சு. சரி, டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் நடந்துச்சு. அதிலலாம் ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி மாடல் இப்போ கேட்கலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஜோடியை பற்றி பார்த்தோம். சரி, ஹவு மெனி செஸ் பேர்ஸ் ஆர் அவைலபிள் அந்த மாதிரி கேட்பாங்க, ஜோடியை வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களே அந்த டைமிங்கில் சார் நம்ம மாற்றி எழுத சொல்லி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுங்க சொல்லிவிட்டு எத்தனை இது மாறாமல் இருக்குது, இல்லை எத்தனை இது மாறி இருக்குது அந்த மாதிரி கூட கேட்கலாம். சரி, இப்போ இதில் எத்தனை இது மாறி இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே மாறி தான் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் எண்ணி பார்த்து போட வேண்டியதான். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ சீரீஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. லெஃப்ட் சைடு எத்தனை, ரைட் சைடு எத்தனை. சரி, எத்தனை சிம்பிள் வந்து அதுக்கு முன்னாடி இது இருக்குது, பின்னாடி இது இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இல்லை நம்பர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் எண்ணி பார்க்க சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரி, ஒரு ஐடியா கிடைச்சா இவ்வளோ தான் என்ன ஆல்ஃபா நியூமெரிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்குறது. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது அனலிசிஸ் பாருங்கள். சரி, இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சயின்ஸில் என்ன டாப்பிக்கில் அதிகமாக கேட்குறாங்க, அந்த மாதிரி அனலிசிஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.